ஸ்கிரீன் தெரியுதா ப்ரோ? தெரியுது. ஓகே. நான் சொல்றேன். சமீர் ப்ரோ, இப்போ உங்க டவுட் என்னன்னா இந்த இடத்துல கிராப் ஆயிருக்குது. நீங்க செல் பார்த்துக்கிட்டு கேக்குறீங்க. இப்ப என்னன்னா என்ன சொல்றது இப்ப PO3 என்னன்னு சொன்ன ப்ரோ? PO3 இருக்குல்ல, PO3 என்ன ப்ரோ சொல்லுங்க? PO3 இல்ல கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான் ப்ரோ. அதாவது இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது நமக்கு குழப்பமா இருந்தா மட்டும் ட்ரூ டே பார்க்க சொல்றீங்க அப்படியா? அதேதான் ப்ரோ, அததான் சொல்ல வரேன். இப்ப வந்து உங்களுக்கு வந்து டெய்லியில எந்த டெய்லி எதுக்கு நீங்க பாக்கணும்? இப்ப லோவர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர் எதுக்கு வந்து பார்க்கணும், ட்ரூ டே பார்க்கணும் அப்படின்னா, இப்ப இங்க மாதிரி ஒரே ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குல்ல, இவ்வளவு தூரம் போகுது இல்ல, போற ட்ரெண்ட் வந்து திடீர்னு ஒரு நாள் இது மாதிரி டவுன் ஆகுது இல்ல, அந்த நாளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் உங்களை வந்து அதுல போக சொல்றேன். கண்டுபிடிக்கிறதுக்கு திடீர்னு ரிவர்சல் ஆகிறத கண்டுபிடிக்கிறது. பட் இங்க டெய்லியே ஆல்ரெடி ரிவர்சல் ஆயிடுச்சுன்னு நான் சொல்றேன். ரிவர்சல் பேட்டர்ன் இருக்குங்கிறேன். ஓகே, இப்ப டெய்லியில ஆல்ரெடி இந்த நாள் டோஜி கேண்டில் இங்க ட்ரேட் எடுத்திருக்க மாட்டோம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு ட்ரேட் எடுக்கணுங்கிற பட்சத்துல PO3 வச்சு எடுத்திருக்கலாம். ஓகே, நான் என்ன சொல்றேன், யூரோ USD போங்க ப்ரோ. வேற அத NFP வச்சு ஸ்வீப் பண்ணி வச்சிருக்கான். அது ஏதோ கேப்பீங்கன்னு நினைச்சேன். இங்க மேல ஸ்வீப் தானே ப்ரோ? மேல ஸ்வீப் பண்ணிருக்கான். அப்ப நம்ம செல்லு தானே பார்க்கணும், பை போயிட்டு இருக்கானே. இல்ல ப்ரோ, நீங்க என்ன பண்றீங்க, இதுக்கு PO3 என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இது மாதிரி இறக்கு முடக்கான நாளா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பயாஸ் இல்லைன்னா ட்ரேட் பண்ணாதீங்க. ஆனா என்னால அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு ஒன் டேல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு ப்ரோ. அதை மல்டிபிள் டைம்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஒரு வாட்டி தான் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு பாருங்க. அது இருக்கு, அது இருக்கு. பட் அந்த இடத்துக்கிட்டே கன்சல்டேட் ஆகுறானே, அதான் நானும் யோசிக்கிறேன். கரெக்டா அந்த இடத்துல வந்துட்டு தான் அந்த பாருங்க, கரெக்டா 29th அந்த பிளாக் கேண்டில் இருக்குல்ல பேரிஷ், அது வந்து பாடி க்ளோஸ் பண்ணிருக்கான். 29th மே ப்ரோ அத பாடி க்ளோஸ் பண்ணிருக்கான். பாடி க்ளோஸ் பண்ணதுல இருந்து அடுத்த நாள் அந்த ஃபேர் வேல்யூ கேப்ல இருந்து புல்லிஷா இருக்கு பாருங்க மார்க்கெட். புல்லிஷா இருக்குது. ஆமா, PTR வந்து புல்லிஷா தான் இருக்குது. இங்க அந்த இது போட்டு பாருங்களேன், பிப் அது வந்து டிஸ்கவுண்ட்ல இருக்கா பிரீமியம்ல இருக்கான்ட்டு கீழ இருந்து. இல்ல சாந்தா ப்ரோ, நீங்க நரேட்டிவும் சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அதேதான் நானும் யோசிக்கிறேன். நரேட்டிவ் சொன்னா உங்களுக்கு புரியும் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே. இல்ல எனக்கு இப்ப இதுதான் அந்த நீங்க சொன்ன கான்செப்ட் படியே பாத்தீங்கன்னா இது வந்து செல்லுதான் ஆகணும். இப்ப பை ஆயிட்டு இருக்கான். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு லைன் சொல்றேன், ஆர்டரை சொல்லிடலாம். இப்போ பயாஸ் பார்க்கும்போது ஒன்னு ஃபர்ஸ்ட் PDR இருக்கான்னு பாருங்க. நான் ஷார்ட்டா எழுதுறேன், நோட் பண்ணிக்கங்க. PDR இருக்கான்னு பாருங்க. PDR உங்களுக்கு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இங்க பாருங்க, இந்த இடத்துல PDR இருக்கா? ஓகே, இந்த மாதிரி PDR இல்ல அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் டேவோட அதாவது இங்க சொன்னேன்ல CRT பாருங்க, டெய்லி CRT இந்த கேண்டிலுக்கு க்ளோஸ் மேல வச்சிருக்கா கீழே வச்சிருக்கா அப்படிங்கிறது. PDR ஒன் டேல பாருங்க, PDR ஒன் டேல எங்க இருக்குதுன்னு பாருங்க. அப்படி PDR கிடைக்கலங்கிற பட்சத்துல இந்த மாதிரி CRT பாருங்க, ஹை எடுத்திருக்கா லோ எடுத்திருக்கான்ட்டு. ஓகே, அப்ப ஹையு லோ எடுக்கிறது பாக்குறீங்க. ஸோ அது CRTன்னு போடுறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு இது ரெண்டுலயுமே டவுட் இருக்குது, இது ரெண்டுமே உங்களுக்கு புரியல, டெய்லி பயாஸ் இதுலயும் புரியல அப்படின்னா அந்த 1 ஹவர்ல போய் ட்ரூ டே சொன்னேன்ல, 1Hல போய் ட்ரூ டே பாருங்கன்னு சொன்னேன்ல, அதை போய் பாருங்க. எப்படி ப்ரோ ட்ரூ டே என்ன ப்ரோ ட்ரூ டே ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஹை லோ எடுத்துருக்கணும், எங்க ஹை லோ எடுத்துருக்கு அப்படிங்கறது. ஓ, ஹை எடுத்திருந்தா பேரிஷ், லோ எடுத்தா புல்லிஷ், அந்த மாதிரி. அதேதான். ஆனா இது எல்லா நேரமும் பார்க்க கூடாது தானே? எல்லா நேரமே பார்க்க கூடாது ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 4 தான் ஒரு ஆர்டர். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு PDR தெளிவா தெரியுது, இந்த இடத்துல பாருங்க, தெளிவா தெரியுதா?
இந்த பிடிஆர்ஏ உங்களுக்கு தெளிவா தெரியலங்கிற பட்சத்துல சிஆர்டி போங்க. பிடிஆர்ஏ தெரிஞ்சிச்சு அப்படின்னா பயஸ் கண்டுபிடிச்சிட்டு பிடிஆர்ஏ ஓட நின்றுங்க. ஓகே. பிடிஆர்ஏ தெரியலங்கிற பட்சத்துல சிஆர்டி போங்க. நேத்து பாடி க்ளோஸ் எங்க பண்ணிருக்கு, ஹை எடுத்திருக்கா லோ எடுத்திருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்க. சிஆர்டி கிடைச்சிச்சு அப்படின்னா சிஆர்டி ஓட நின்றுங்க. அது கீழே போகாதீங்க. சிஆர்டியும் உங்களுக்கு கிடைக்கலங்கிற பட்சத்துல அன்னைக்கு டேவோட 1 hour ட்ரூ டேவுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. ஓகே, இது இந்தியன் மார்க்கெட்லயும் பார்க்க முடியுமா? இது இந்தியன் மார்க்கெட்லயும் வொர்க் ஆகுமா? இந்தியன் மார்க்கெட் எனக்கு தெரியாது ப்ரோ. நான் டைரக்டா சொல்றேன், இந்தியன் மார்க்கெட் நான் பார்த்தது இல்ல, எனக்கு தெரியாது. ஓகே ஓகே. 1 hour உங்களுக்கு ஒர்க் ஆகல, உங்களுக்கு சரியா புரியல அப்படிங்கிற பட்சத்துல PO3 பக்கம் போயிருங்க. ஓகே ப்ரோ. ஓகே, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரூல் பிடிஆர்ஏ செட் ஆயிருச்சு. இப்ப கோல்டுல வந்து இந்த இடத்துல பிடிஆர்ஏ எங்கேயுமே இல்ல, பிடிஆர்ஏ இல்ல. ஸோ 2வது ரூல் சிஆர்டி போறோம். சிஆர்டில அந்த ஃபர்ஸ்ட் மாடல் சொன்ன மாதிரி நடந்திருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மாடல் சொன்ன மாதிரி நடந்திருக்கு, அதனால புல்லிஷ். ஸோ இதுவும் உங்களுக்கு தெரியலங்கிற பட்சத்துல, இதுவும் உங்களுக்கு புரியல, கன்ஃபியூஸா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல 1 hourக்கு போங்க. இந்த ஆர்டர் முக்கியம், இந்த ஆர்டர்ல பாருங்க. ஓகே ப்ரோ, அப்ப நரேட்டிவ் போலாம்ல ப்ரோ? புரியுது இல்ல, இதுல டவுட் இல்ல போதீங்க? ஓகே, நரேட்டிவ். ஓகே ப்ரோ, நரேட்டிவ் கை வச்சோம், கரண்ட் போச்சு அன்னைக்கு. நரேட்டிவ்ல ப்ரோ இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 1 dayல பயாஸ் பாப்பீங்க. ஓகே, 1 hourல நரேட்டிவ் பாப்பீங்க. நெக்ஸ்ட் 5 minutesல என்ட்ரி எடுப்பீங்க. 1 day பயாஸ் அப்படிங்கிறது டைரக்ஷன், இன்னையோட நாள் எங்க போகுது அப்படிங்கிறது பயாஸ் சொல்லும். அதுதான் 1 dayல பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் 1 hour என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப பயாஸ் சொல்லிருச்சு மேல போக போகுதுன்ட்டு, பட் போற மார்க்கெட் வந்து 90 டிகிரில இப்படி நேரா மேல போயிடாது. அதனால ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து தான் போகும். ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து தான் போகும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெக், இந்த ரீட்ரேஸ்மெண்டோட லோவை நம்ம கேப்சர் பண்ண போறோம். இங்க என்ட்ரி எடுத்தா டார்கெட் இங்க எடுத்து 1 2 3 அது மாதிரி கேப்சர் பண்ணிக்க போறோம். அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 hourல என்ன பிடிஆர்ஏ இருக்குன்னு பார்க்க போறோம். 1 hourல இங்க ஒரு எஃப்இஜி ஆர்டர் பிளாக் வேலிடான எந்த பிடிஆர்ஏ இருக்குன்னு பார்ப்போம். அந்த பிடிஆர்ஏ மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி போகும்போது நம்மளோட என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணுவோம். இப்போ 1 hour நரேட்டிவ், 1 hourல தான் இந்த பிடிஆர்ஏ பார்ப்போம், நரேட்டிவ்ல தான் இந்த பிடிஆர்ஏ பார்ப்போம். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. 1 hourல பயாஸ் பார்த்துட்டு, சாரி 1 dayல பயாஸ் பார்த்துட்டு 1 hourக்கு வந்து நரேட்டிவ் எங்கெங்க பிடிஆர்ஏ இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஆர் ஸ்விங் போட்டு ஓடிஇ போட்டு என்ன ஜோன்ல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஜோன் எப்ப மார்க்கெட் இந்த ஜோனுக்கு, இந்த பிடிஆர்ஏ ஜோனுக்கு வருதோ அப்போ 5 minutesக்கு போயிடுவோம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. இன்னைக்கு பயாஸ் வந்து புல்லிஷ். ஓகே, ஸோ வந்து எங்க ஒரு 1 hourக்கு போனா ஏதோ ஒரு பிடிஆர்ஏல மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு டே இங்க ஓப்பன் ஆகி லோ கொடுத்து ஹை கொடுத்து போய்கிட்டு இருக்குது. இங்க பிடிஆர்ஏ எங்க இருக்குது? ஹீரோ எஸ்டி இவன் ஓடிஇல போயிட்டு இருக்கான். டுடே ஓடிஇ வேர் இஸ் தட்? ஆமா, ஓடிஇ கரெக்டா இந்த 62ல இருந்து 79 இருக்க ஓடிஇல இருந்து போயிட்டு இருக்கான். கோல்டு வந்து 1 day புல்லிஷ், 1 hourல ஒரு பிடிஆர்ஏல இருந்து போனுச்சு. எஸ், எஃப்இஜி இருக்கு, அந்த பிடிஆர்ஏல இருந்து மேல. புரியுதா ப்ரோ? இப்போ 1 hourல இந்த மாதிரி பிடிஆர்ஏ பார்க்கலாம். வேற ஏதாவது ஒரு சார்ட் சொல்லுங்க, அதில் போய் பார்க்கலாம். வேற ஏதாவது ப்ரோ? யூரோ யூஎஸ்டி
NZD JPY EURUSD. EURUSDல ப்ரோ இன்னைக்கு வந்து எங்கேயுமே இங்க பாருங்க கரெக்டா ஒன்றும் இல்லை. ஆர்எல்ஸ் நீங்க இப்படி போட்டுருக்கலாம். இங்க பாருங்க அந்த IFEG சொன்னேன்ல, IFEG கான்செப்ட்ல போட்டு அப்படின்னா அது கிடைச்சிருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே 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 இல்ல அப்படின்னு நீங்க ஓடிக்கு போட்டிருந்தீங்கன்னா கூட அங்க 6.2ல இருந்து 7.9க்குள்ள ரிவர்ஸ் ஆகும். சமீர் ப்ரோ நீங்க என்ன சொன்னீங்க? USD JPY. USD JPY அதுதான் ப்ரோ இருக்கு. USD JPY bearish. PDR வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கா ப்ரோ? ப்ரோ சொல்லுங்க. PDR வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கா? FEG இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு என்ன வேற புல்லிஷா? ஏதாவது இன்னைக்கு bearish ப்ரோ. USD JPY bearish. அப்பனா ஒன் டேல வந்து நம்ம பயாஸ் பார்த்துட்டு புல்லிஷா பெரிசான்னு பார்த்துட்டு 1 ஹவர்ல எதுனா ஒரு PDR மார்க் பண்ணி அந்த இடத்துல இருந்து ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி எடுக்கணும். அதான சொல்றீங்க? ஆமா. ஓகே ப்ரோ எல்லாம் கிடையாது. என்ன ப்ரோ? ப்ரோ என்னமோ சொன்னீங்களே. யார் ப்ரோ? அதாவது ப்ரோ நரேட்டிவ்னா இப்போ 1 ஹவர்ல நம்ம பாக்குற டிரெக்ஷனுக்கு 1 டேல பாக்குற டிரெக்ஷனுக்கு 1 ஹவர்ல ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படியா? ஆமா ப்ரோ. மார்க்கெட் எந்த இடத்துல லோ ஃபிக்ஸ் பண்ணி போகும், அதாவது ரீட்ரேஸ்மென்ட் கிடைக்குமாங்கறத பாக்குறது. எந்த இடத்துல வந்துட்டு போகும் மார்க்கெட், எந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகும்ன்றத ஐடென்டிஃபை பண்றதா நரேட்டிவ். அதேதான். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ நரேட்டிவ் புரியுதா ப்ரோ? ப்ரோ ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது. ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குதா? உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும் ப்ரோ. ஏன்னா எனக்கு தெரியுது. தெரியுது இது ப்ரோ எனக்கும். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நரேட்டிவ் புரியுது இல்ல? ஓகே ப்ரோ. இப்போ SMT பார்க்கலாம். SMT வந்து 2 கார்லேஷன் பேருக்குள்ள பார்ப்போம் ப்ரோ. சரி ப்ரோ, இந்த கார்லேஷன் பேர்ஸ்னா என்னது? கார்லேஷன் பேர்னா ப்ரோ அது ICT வந்து டெஸ்ட் பண்ணி டெரைவ் பண்ணி கொடுத்தது ப்ரோ. கார்லேஷன் அப்படின்னா இந்த பேர் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அந்த பேரும் சேர்ந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். லைக் EURUSDயும் GBPUSDயும் ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கிறது பாசிட்டிவ் கார்லேஷன். அந்த 2 பேரும் ஒரே மாதிரி, ஐ மீன் பிரைஸை சொல்லல, அந்த சார்ட் வந்து மூவ் ஆகுறது வந்து ஒரே மாதிரி மூவ் ஆகும் ப்ரோ. அது வந்து கார்லேஷன், பாசிட்டிவ் கார்லேஷன். காமிக்கிறீங்களா ப்ரோ வாட்டி? ஒரே மாதிரி மூவ் ஆகுதா? ஸோ இது வந்து இது வந்து கரெக்டா 455 ஒரு லோ கொடுத்துருக்கு. ஸோ அதே லோ GBPயும் 455 கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஃபுல்லா புல்லிஷ். அதே மாதிரி இங்கிட்டும் ஃபுல்லா புல்லிஷ்ல இருக்கு. சரி ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும்ன்றீங்க கரெக்ட்டா ப்ரோ?
ஆல்மோஸ்ட் ஆமா ப்ரோ சேமா இருக்கும். SMT 5 minutes தான் பார்க்கணும் ப்ரோ. ஆமா ப்ரோ, என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி SMT கிடைக்குதான்னு பார்க்கணும். என்ட்ரி எடுக்க முன்னாடி. SMT ஐ திங்க் அது இருக்கும். அது எடுத்து வச்சிருந்தேன், இருக்கான்னு பார்க்குறேன். எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. SMT எடுத்திருந்தேன், எங்கன்னு தெரியல. டிஸ்கார்ட்ல போடுறேன். டிஸ்கார்ட் ப்ரோ, டிஸ்கார்ட்ல போட்டிருக்கேன் அந்த PDF அந்த போட்டோவை. ப்ரோ இதான் ப்ரோ, இது SMT பேர்ஸ் ப்ரோ. Euro USD பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னா சேமா மூவ் ஆகும். லைக் எந்த டைரக்ஷனோ அதே டைரக்ஷன்ல சேமா மூவ் ஆகும் ஆல்மோஸ்ட். அண்ட் நெகட்டிவ் கார்லேஷன் வந்து அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா. இந்த நெகட்டிவ் கார்லேஷன் வந்து ஒரு பேர் வந்து மேலே போகுது அப்படின்னா இன்னொரு பேர் அப்படியே கீழே போகும். இப்போ பாசிட்டிவ் கார்லேஷன் ஈரோ யூஎஸ்டிக்கு GBP USD, AUD USDக்கு NZD USD, இது மாதிரி எல்லா பேருங்க இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா ப்ரோ? ஓகே 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 ப்ரோ. இதுல வந்து இப்போ பாசிட்டிவ் கார்லேஷன் பேர் வந்து ஒரு லோ கொடுத்துட்டு இந்த லோ கொடுத்துட்டு இந்த லோவை எடுக்கல அப்படின்னா நம்ம என்ட்ரி போறதுக்கு முன்னாடி ப்ரோ 5 மினிட்ல நம்ம என்ட்ரி போறதுக்கு முன்னாடி இது லோ கொடுத்துட்டு அந்த லோ ஒரு பாசிட்டிவ் கார்லேஷன் பேர் எடுக்கல அப்படின்னா இந்த இன்னொரு பாசிட்டிவ் கார்லேஷன் பேர் வந்து அதோட கார்லேஷன் பேர் வந்து இந்த லோவை எடுத்துருக்கோம். இதுதான் SMT. மோஸ்ட்லி சேமா மூவ் ஆகிட்டு இருக்க பேர் வந்து இது மாதிரி டைம்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது லோவை எடுக்காது, இது லோவை எடுக்கும் சேம் த டைம்ல. ஓகேவா ப்ரோ? இதே பைக் இங்க இருந்து ஒரு செல் எடுக்க போறோம்னா செல் எடுக்கும் போது இந்த இடத்துல வந்து ஒரு பேர் வந்து ஹையை எடுத்திருக்கும், இன்னொரு பேர் வந்து அந்த ஹையை எடுத்திருக்காது. இது மாதிரி இருக்கும் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஓகேவா ப்ரோ? இதே நெகட்டிவ் கார்லேஷன் பேரா இருக்குது அப்படின்னா ஒரு பேர் வந்து இப்படி லோ கொடுத்து இந்த லோவை எடுக்காம போகுது அப்படின்னா அந்த நெகட்டிவ் கார்லேஷன் பேரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஹையை கொடுத்து ஆனா அந்த ஹையை எடுத்திருக்கும். இது வந்து நெகட்டிவ் கார்லேஷன் பேர். இப்போ இது ஈரோ USD அப்படின்னா இந்த இடத்துல DXY அப்படிதான் இருக்கும். இந்த நெகட்டிவ் கார்லேஷன் பேர் இப்படிதான் இருக்கும். இது வந்து ஒரு லோ கொடுத்துட்டு அந்த லோவை எடுத்திருக்காது, பட் ஆனா நெகட்டிவ் கார்லேஷன் பேர் வந்து ஹை கொடுத்துட்டு ஹையை எடுத்திருக்கும். ஓகேவா ப்ரோ? புரியுது இல்ல? ஓகே. இந்த பேர் வந்து ஒரு ஹை கொடுத்து ஹையை எடுத்திருக்கு அப்படின்னா ஹை கொடுத்து ஹையை எடுத்திருக்கு, பட் ஆனா அந்த நெகட்டிவ் கார்லேஷன் பேர் வந்து ஒரு லோ கொடுத்து அந்த லோவை எடுத்திருக்காது. ஓகேவா ப்ரோ? அதாவது இதுல என்ன அப்படின்னா ஒரு பேர் வந்து ஹையை எடுக்கும், ஒரு பேர் வந்து ஹையை எடுக்காது.
அதாவது ஸ்டாப் பண்ணிட்டு தான் ப்ரோ நம்ம என்ட்ரி எடுக்கும் போது ஸ்டாப் பண்ணிட்டு பார்ப்போம். ஒரு பேர் ஸ்டாப் பண்ணிட்டு எடுக்கும், இன்னொரு பேர் எடுத்திருக்காது. அதுதான் ப்ரோ இதுல இப்ப நம்ம பார்க்கணும்னா இது பாசிட்டிவ் கார்லேஷன் பேர் மட்டும் பார்க்கணுமா இல்லை நெகட்டிவ் ரெண்டுமே பார்க்கணுமா? அது பாசிட்டிவ் பார்த்தாலே போதும் ப்ரோ, மோஸ்ட்லி கிடைச்சிரும். புரியுதுல ப்ரோ? எதுவும் டவுட் இருக்கா? இல்ல. அது சார்ட்ல கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. வந்து மேலையும் கீழையும் வச்சுக்கோங்க ப்ரோ, கரெக்டா இருக்கும். மேலையும் கீழையுமா? அதுதான் ஈஸியா தெரியும் உங்களுக்கு. அப்படி சொல்றீங்களா? ஓகே. கம்பேர் மோட் தான் நான் போடணும். அப்படி இல்ல ப்ரோ, நீங்க அந்த பிளஸ் அழுத்துங்க, பிளஸ்லயே வந்துரும் பாருங்க. அப்படி அதான் கம்பேர் மோட் தான் சொல்றீங்க, நான் அதான் போட வரேன். நியூ பென் கொடுங்க ப்ரோ. இங்க வந்து இது வந்து ஒரு லோ கொடுத்து லோவை எடுத்திருக்கு. பட் சேம் த டைம்ல இது வந்து அந்த லோவை கொடுத்து லோவை எடுக்கல. புரியுதுங்களா? சரிதா ப்ரோ? 5 மினிட்ல தான் நம்ம அந்த 1 hour நரேட்டிவ் பார்ப்போம்ல, 1 hour நரேட்டிவ்ல ஒரு பிடிஆர் பார்ப்போம்ல, அந்த ஜோனுக்குள்ள இது நடக்கணும். வேற எல்லா இடத்துலயும் பார்க்க கூடாது. அந்த ஜோனுக்குள்ள நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கணும், அவ்வளவுதான். இப்ப அதுக்கப்புறம் எங்க என்ட்ரி எடுப்போம் நம்ம? என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தேவையில்ல ப்ரோ. இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஆட்டம். இது எதுக்கு அப்படின்னா, இப்ப எஸ்எம்டி எதுக்கு வருது அப்படின்னா, லாட் ஆஃப் ஆர்டர் வந்து விடுவும் போது மார்க்கெட் வந்து ஒரு ஒன் சைடு மூவ்மெண்ட் கொடுக்கும்ல. ஸோ அதனால 2 பேரும் ஒரே மாதிரி மூவ் ஆகிற பேர் வந்து ஒரு பேர்ல ஒரு ஆர்டர் வந்து அதிகமா விழுகுது அப்படிங்கிற பட்சத்துல ஸோ அது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன நவுந்து தானே போகும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல இது நடக்கும். கீழே எடுத்தா மேல போவோம், மேல எடுத்தா கீழே வரும் இல்லைங்களா? கீழே எடுத்தா ப்ரோ அப்படி இல்லை. இப்ப இப்ப 1 hourல வந்து இப்ப ஜிபிபிக்கு வந்து ப்ரோ இப்ப ஜிபிபிக்கு வந்து 1 hourல ஒரு எஃப்இஜி இருக்கு. ஓகே, 1 hourல எஃப்இஜி இருக்குது. பட் ஆனா இங்க வந்து EURUSD இல்ல. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல இது ரெண்டும் பாசிட்டிவ் கார்லேஷன் பேர் தானே, நம்ம ஓடிஇ போட்டு பார்த்துக்கலாம். இதுவும் வந்து இந்த ஜோன்ல தான் ரிவர்ஸ் ஆக போகுது. இது இங்க ஓடிஇ போட்டு பார்த்துருந்தோம் அப்படின்னாலும், இங்க ஓடிஇ போட்டு பார்த்தாலும் அந்த ஓடிஇ ஜோனுக்குள்ள இருக்க பிடிஆர்ஏல வந்து இது ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம 5 மினிட்டுக்கு போறோம், அந்த ஜோனுக்குள்ள எங்க எஸ்எம்டி கிடைக்குதுன்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஸ்டாப் ஹண்ட், அடுத்து ஒரு எஸ்எம்டி. இதுக்கு வந்து அந்த பிடிஆர்ஏ ஜோனே இல்லை. பட் ஆனா இந்த ஜிபிபிக்கு பிடிஆர்ஏ ஜோன் இருக்கு, எஃப்இஜி இருக்கு. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாப் ஹண்ட், அதுக்கப்புறம் எஸ்எம்டி இருக்கான்னு பாக்குறோம். EURUSDயோட சேம் டைம்ல எஸ்எம்டி இருக்கணும். 3.5க்கு ரெண்டுமே ஒரு பாயிண்ட்ல லோ கொடுத்துருக்குது. பட் ஆனா சேம் இங்க இந்த கேண்டில் 3:55க்கு வந்து அந்த கேண்டில் வந்து இங்க EURUSD வந்து அந்த லோவை எடுத்திருக்கு. பட் ஜிபிபி வந்து அந்த லோவை எடுக்கல. அப்ப நம்ம என்ட்ரி எங்க எடுப்போம்?
ப்ரோ என்ட்ரி வந்து இங்க ஸ்டாப் பண்ணி நடந்திருக்குல்ல, லைக் இந்த எஸ்எம்டி வந்து நடந்ததுக்கு அப்புறம் இங்க எடுப்போம், ஆர்எல்ஸ் இந்த இடத்துல எடுப்போம். இங்க வந்து பார்க்கும்போது எஸ்எம்டி கிடைச்சதுக்கு அப்புறம் எடுப்போம். அந்த நரேட்டிவ்ல இருந்து சொல்லுங்களேன். நரேட்டிவ்ல பார்த்துட்டு அந்த ஃபிப் எங்கேருந்து எங்க போகணும், ஓடி எங்கேருந்து எங்க போகணும் அது மட்டும் பார்த்து சொல்லுங்க ஒரு வாட்டி 1 ஹவர்ல போய். எந்த பேர்ல ப்ரோ? அப்படியே நார்மலாவே சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லுறேன். ஓ பிடிஆர் இங்க இருக்கு. ஓகே, இது ஜிபிபி. இங்க லோ இந்த கேண்டில் நடுவில் ஒரு 3 கேண்டில் பேட்டர்ன் இருக்கு. இதுல இருந்து இதுக்கு போடுறோம். இந்த இடத்துல போடணும். பட் இந்த கேண்டில் ஹை எடுத்திருக்கறனால இந்த ஹைல போட்டுக்கிறோம். சரி ப்ரோ, இதுல எங்க பிடிஆர் இருக்கு உங்களுக்கு? ஈரோ யூஎஸ்டில பிடிஆர் இல்ல ப்ரோ, அதான் இந்த கோல்டன் ஜோன் இருக்கு பாருங்க. 62 ல இருந்து 79 வரைக்கும் கோல்டன் ஜோன். சரி, ஓகே ஓகே ஓகே. அந்த நரேட்டிவ் ரிவர்ஸ் ஆகும்ல. சரி, ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, இப்பதான் 5 மினிட்ல வந்து எஸ்எம்டி இருக்கான்னு பார்க்குறோம். இருக்குது. என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி எஸ்எம்டி பார்ப்போம். ஓகேவா ப்ரோ? எஸ்எம்டி கிளியர்ல? ஓகே ப்ரோ. போட்டி டட்டில் சூப்பு. ஏசியன் ஸ்வீப் பார்ப்போம் ப்ரோ ஃபர்ஸ்ட். என்னது ஏசியன் ஸ்வீப்? ஏசியன் ஸ்வீப்புங்கிறது ப்ரோ, இப்போ ஏசியன் கில் ஜோன் டைம் தெரியும்ல, அந்த ஏசியன் கில் ஜோனோட ஹை ஆர் ரெண்டுல எந்த பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட் எடுக்குதுன்னு பார்க்குறோம். ஏசியன் கில் ஜோன் முடிஞ்சதுக்கு அப்புறமா மார்க்கெட் எதை வந்து கிராப் ஆர் ஸ்வீப் பண்ணுதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அந்த ஹையர் லோ ஸ்வீப் ஆர் கிராப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது ஒரு செல் என்ட்ரி பார்ப்போம். இதுக்கு வந்து பயாஸ் தேவையில்லை. இதுக்கு வந்து நீங்க வந்து பயாஸ் பார்க்கணும் அவசியமே இல்லை. ஓகே ப்ரோ? ஓகே ஓகே. இப்போ வந்து இதுக்கு வந்து பயாஸ் முக்கியம் இல்லை. அதனால நீங்க வந்து ஏசியனோட ஹையை ஃபர்ஸ்ட் எடுக்குதா இல்லை லோவை ஃபர்ஸ்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். ஹையை ஃபர்ஸ்ட் எடுக்குது அப்படின்னா நம்ம இங்க வந்து என்ன பண்ணுவோம், ஜூடா ஸ்விங் போடுவோம்ல. ஓகேவா ப்ரோ? ஜூடா ஸ்விங் போட்டுட்டு இந்த இடத்துல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்வீப்பு, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு எதிர்பார்ப்போம். மைன்யூட்டா தான் நடந்திருக்கு. இங்கேயும் மைன்யூட்டா நடந்திருக்குல்ல. நடந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்டாப் பண்ணிட்டுக்கு அப்புறமா நாம வந்து எஸ்எம்டி கூட பார்க்கணும். எஸ்எம்டி நானும் இந்த மோர் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. இதுல ப்ரோ இல்ல அந்த ஏரோ மார்க்கே எனக்கு 2 கொடுக்கல. ஹீரோ யோசிக்கல. ரெண்டு இண்டிகேட்டர் சிம்பிள் இருக்குல்ல. இல்லையே ப்ரோ. 2 கொடுக்குது. இல்ல அந்த 2 நிமிஷம் அந்த 2 இருக்கு. இதுயா? அப்ப கீழ வருது. இப்போ வந்துருச்சு. இப்போ ஓகே, இந்த இடத்துல வந்து ப்ரோ, இந்த இடத்துல எஸ்எம்டி, இந்த இடத்துல எஸ்எம்டி இல்ல, இங்க கேண்டில் இருக்கு ப்ரோ. கேண்டில் எஸ்எம்டி இந்த கேண்டிலோட லோவை இந்த கேண்டில் எடுத்திருக்கு. அதே நேரத்துல இந்த கேண்டிலோட லோவை இந்த கேண்டிலோட ஹையை எடுக்கல. தெரியுதா ப்ரோ? எஸ்எம்டி இருக்கு. எஸ்எம்டி பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுப்போம். என்ட்ரி எடுக்கிறது வந்து இங்க வந்து சிஐஎஸ்டியில் எடுக்கலாம். எப்படி அப்படின்னா, மேல மார்க்கெட் வந்துகிட்டே இருக்குது.
ஒரு கட்டத்துல மார்க்கெட் வந்து வேகமா கீழே போகும்ல, அந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க இவ்வளவு நேரம் பொறுமையா வந்துகிட்டு இருக்க மார்க்கெட் வந்து வேகமா ஒரு கேண்டில் கொடுக்கும் போது நம்ம வந்து இப்போ டவுன் சைடு பாக்குறோம் அப்படின்னா டவுன் கேண்டில் வேகமா கொடுக்குது, ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகுது இல்ல. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த வேகமா வர கேண்டில் தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் வந்ததுக்கு அப்புறமா இந்த சிஎஸ்டி கேண்டில், அதாவது இந்த வேகமா வந்ததுக்கு முன்னாடி ஒரு ஆப்போசிட் சைடு கேண்டில் இருக்கான்னு பாக்குறோம். அந்த கேண்டிலோட லோ ஹையா இருக்குது அப்படின்னா இது வந்து ஓப்பன் பிரைஸ். இந்த பாடியில எந்த பக்கம் இருக்குதோ அதை வந்து பிரேக் பண்ணி நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்டோட இருக்கு அப்படின்னா இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த கேண்டிலோட க்ளோஸ் பிரைஸ் இருக்குல்ல, க்ளோஸ்ல நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். கேண்டில் வந்து ஒரு மீடியம் சைஸ் கேண்டில் ஆர் கம்மியான சைஸ்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஹையில வந்து எஸ்எல் வச்சுக்கலாம். இல்ல ரொம்ப பெரிய கேண்டிலா இருக்கு அப்படின்னா ஒரு மிட்ல வந்து எஸ்எல் வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு செல் சைடு லிக்விடிட்டி, பை சைடு ஆர் செல் சைடு லிக்விடிட்டி 1:2 கொடுக்குதான்னு பாருங்க. 1:2 கொடுத்தா என்ட்ரி. இந்த இடத்துல மிட் பாயிண்ட் வச்சா 1:2 கொடுக்குதா, இந்த லோ வந்து 1:2 கொடுக்கல அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல என்ட்ரி அவாய்ட் பண்ணிருங்க. அந்த என்ட்ரியை 1:2 கொடுக்குது அப்படின்னா என்ட்ரி எடுக்கலாம். 1:2 ஆர் 1:2 மேல. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சேம் இந்த இடத்துலயும் ஜிபிபிலையும் சேம் என்ட்ரி எடுத்துருக்கலாம்ல. இந்த இடத்துல என்ட்ரி எஸ்எல் வந்து ஒரு மிட்ல வைக்கிறோம். ப்ரீவியஸ் லோ வச்சா 1:3 கொடுக்குது. ஸோ இந்த என்ட்ரியை நம்ம கேப்சர் பண்ணிருக்கலாம். ஹீரோஸ்ல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க வந்து லோ வந்து வச்சா 1:2 கிடைக்கல, பட் ஜிபிபில 1:3 கிடைக்குது. இந்த என்ட்ரி எடுத்துட்டு போயிடலாம். இது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான் பார்க்கணும் bro. இது 5 மினிட்ல தான் ப்ரோ பார்ப்போம். 5 மினிட் தான் பெட்டர். இப்போ 1 மினிட்ல யாரனா என்ட்ரி எடுக்கறாங்கன்னா அதுலயே அவங்க எஸ்எம்டி பார்த்து எடுக்கலாம்ல ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. பட் 1 மினிட்ல அப்படின்னா நீங்க 5 மினிட்டோட கேண்டில் எஸ்எம்டி தான் நீங்க 1 மினிட்ல எஸ்எம்டின்னு பாப்பீங்க. நீங்க ட்ராப் ஆகிற வாய்ப்பு இருக்கு. இப்போ இதே 1 மினிட்ல போய் பார்த்தா இப்போ வந்து இந்த இடத்துல ப்ரோ ஒரே ஒரு தடவை ஸ்டாப் பண்ணி நடக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்றோம். ஒரே ஸ்டாப் பண்ணில நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சிருச்சு. பட் இதே ஒரு 2 ஸ்டாப் பண்ணி இழுத்துது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல நம்ம எஸ்எம்டி பார்க்கும்போது கூட ட்ராப் ஆயிடுவோம். 1 மினிட்ல பார்த்தா ட்ராப்ல தான் ப்ரோ நிறைய போகுது. ஸ்டாப் பண்ணி நடக்கிறதுக்கு முன்னாடி என்ட்ரி உள்ள பூந்து அடி வாங்கி. அதேதான். அது வந்து எப்படின்னா அந்த ஸ்டாப் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்டாப் பண்ணிட்டாவது வேலிடா பார்ப்போம். ஒரு ஸ்டாப் பண்ணிட்டாவது நடந்திருக்கணும் அப்படின்ட்டு. இங்க ஒரு ஸ்டாப் பண்ணி நடந்தது 5 மினிட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டாப் பண்ணி 2 ஸ்டாப் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைச்சிரும். பட் என்ன அப்படின்னா 1 மினிட்ல பாக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாப் பண்ணிட்டோட நம்ம பார்க்கும்போது சிஐஎஸ்டி கூட கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எங்க சொல்றது, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் சிஎஸ்டி கேண்டிலா இருக்கும். இங்க கூட நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். பட் ஆனா இங்க வந்து ஸ்டாப் பண்ணி நடக்கல. இப்போ இதே 2வது ஸ்டாப் பண்ணிட்டு போயிருந்தது அப்படின்னா 1 மினிட்ல நம்ம ட்ராப் ஆயிருப்போம். இங்க கீழ இருக்கா ப்ரோ? இப்ப இதுங்க வந்து ஒரு 1 ஹவர்ல பிடிஆர் இருக்கா? இதுக்கு வந்து அந்த ஓடியோட லெவல் ப்ரோ இங்க இருந்தா இந்த ஓடி லெவல் இதுல வந்து 1 மினிட்ல பார்த்தோம். என்ன ப்ரோ? இன்னொரு வருஷம் எடுத்துக்கலாம் ப்ரோ. எது வேணா எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கலாம் ப்ரோ, எடுத்துக்கலாம். வேலிட் தான். ஐஎஃப்இஜி வேலிட்.
இப்ப வந்து ப்ரோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பாயிண்ட் பாக்குறோமா, ஒரு ஸ்டாப் பாயிண்ட் பாக்குறோம் கிடைச்சிருச்சு. இப்போ 1 மினிட்ல நீங்க பார்த்தா ட்ராப் ஆகிறத சொல்றேன். இது வந்து சிஎஸ்டி கேண்டில் இருக்கும். மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்போசிட் சைடு கேண்டில் சிஎஸ்டி கேண்டில், அந்த கேண்டில் வந்து நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அங்கேயே என்ட்ரி போவோம். இங்க எடுத்துருக்கு, இந்த இடத்துல எடுத்துருச்சு, நம்ம பை என்ட்ரி இந்த கேண்டிலோட க்ளோஸ்ல போஸ்ட் பண்ணிட்டு அந்த லோவிலேயே நம்ம வச்சிருந்தா கூட லைக் அந்த லோவில் வைக்குமா வச்சுட்டு ஒரு 1:2 சம்திங் 1:2 பார்க்குறோம்னா கூட எஸ்எல் அடிச்சிருச்சு ப்ரோ. தெரியுதுங்களா? ஏன்னா 1 மினிட்ல நம்ம இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஈஸியாக கிடைச்சிரும், நம்ம ட்ராப் ஆயிடுவோம். பட் ஆனால் 5 மினிட்ல அங்கே ஒன்றுமே கிடைச்சிருக்காது. ஃபைவ் மினிட்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டே அந்த ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டே கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போட்டு ஒரு லோல வச்சிருக்கலாம். அது என்ட்ரி எது அடிச்சிருக்கான் இல்ல, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கான். எஸ்எம்டி கேண்டில் வருது. ஒரு எஸ்எம்டியா? ஆமா இது எஸ்எம்டி கேண்டில். ஹலோ இந்த பார்க்கலாம் இந்த இடத்துல இது எஸ்எம்டி. இங்க சேம் த டைம்ல இந்த லோ எடுக்கல பாருங்க. இது வந்து இந்த இங்க கொடுத்த லோ இது எடுக்கல, பட் இங்க கொடுத்த லோ மார்க்கெட் இங்க எடுத்துருச்சு எஸ்எம்டி. ஓகேவா ப்ரோ? புரியுதா? ஓகே. எஸ்எம்டி இதுல பார்த்து அதுல என்ட்ரி எடுத்தோம்னா இப்ப எஸ்எம்டி எதுல பார்க்கறோமோ அதுல என்ட்ரி எடுக்கணும். எஸ்எம்டில ப்ரோ, எஸ்எம்டில இங்க லோ கொடுத்துருக்கா, இந்த லோவை எடுத்துருக்குல்ல அந்த பேர்ல என்ட்ரி எடுங்க. லோவை எடுக்காத பேர்ல லோவை எடுத்த பேர்ல என்ட்ரி எடுத்தீங்கன்னா இங்க ஒரு ஆல்ரெடி எஸ்எம்டியோட ஸ்டாப் நடந்திருக்கு. ஸோ இது இந்த இடத்துல எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேல மார்க்கெட் கீழே போகாது. இங்க லோ கொடுத்துருக்குல்ல, இந்த லோவுக்கு அடுத்து இங்க என்ட்ரி எடுக்கிறதுக்கு அப்புறமா மார்க்கெட் கீழே போகாது. ஆனா இங்க எஸ்எம்டி வந்து இங்க லோ எடுக்காம இருக்குல்ல, அந்த பேர்ல எடுக்கும்போது அதுக்கப்புறம் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு தடவை கூட பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால எஸ்எம்டி கொடுத்து இங்க லோ எடுத்திருக்குல்ல அந்த பேர்ல வந்து என்ட்ரி எடுங்க. அந்த இன்னொரு பேர்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் அதுல வந்து எஸ்எம்டி கொடுத்து இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு இங்க பண்ணும்போது அதுக்கப்புறம் என்ன என்ட்ரி எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி டைரக்டாவே என்ட்ரி போயிடலாம் ப்ரோ. இந்த 1 ஹவர்ல பிடிஆர் பார்க்கணும் அப்படிலாம் தேவையில்லையா? ஏசியன் ஸ்வீப்புக்கு அது தேவையில்ல ப்ரோ. ஏசியன் ஸ்வீப்புக்கு மட்டும் அது தேவையில்ல. ஏசியன் ஸ்வீப் வந்து இங்க ஹையர் லோ ஸ்வீப் பண்ணது இல்ல, ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாப் பாயிண்ட் ஒரு எஸ்எம்டி பார்த்துட்டு நம்ம சிஎஸ்டி கேண்டில் என்ட்ரி போயிடலாம். ஆனா 1:2 கொடுக்கணும். சரி. அந்த ப்ரீவியஸ் லோன்னு சொன்னல, அந்த ப்ரீவியஸ் லோ வந்து 1:2 கொடுத்தா என்ட்ரி போயிடலாம். அது அந்த கில் ஜோன் டைம்ல வரணுமா எப்படி? அதுக்கு முன்னாடி கூட கில் ஜோன் டைம் தேவையில்ல ப்ரோ. அது மோஸ்ட்லி கில் ஜோனுக்கு இந்த லண்டன் கில் ஜோனுக்கு முன்னாடியே தான் அது நடக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படி முன்னாடியே தான் நடக்கும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே முன்னாடி நடந்துருச்சு, 1 ஹவர் முன்னாடியே நடந்துருச்சு. இதுக்குன்னு பர்டிகுலர் டைம் இல்ல அப்படிதானே ப்ரோ? ஆசியனுக்கு அப்புறம் ஏசியன் அந்த ட்ரூ டே ஓப்பனுக்கு அப்புறம் நீங்க பார்க்கலாம் ப்ரோ. ட்ரூ டே ஓப்பனுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தெரியும், கிடைக்கும். இது 5 மினிட்ஸ்ல பார்க்கணுமா 1 ஹவர்ல பார்க்கணுமா ப்ரோ? இது ஏசியன் ஸ்வீப் மட்டும் 5 மினிட்ல பாருங்க ப்ரோ. எதுல பார்க்கணும்? 5 மினிட்ஸ் 1 ஹவர்ல ப்ரோ? 5 மினிட்ல ப்ரோ. 5 மினிட்ஸ்ல ஸ்வீப் நடந்துருக்காங்க ஏசியன்ல. கரெக்டா என்ட்ரி பிளேஸ் பண்ற இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா மறுபடியும்? இருங்க ப்ரோ, நான் ரிப்ளை மோடு போட்டு எப்படி நான் காட்டுறேன். ஓகே. இதுல கோல்டுல பார்க்கலாமா? கோல்டுல இன்னைக்கு வந்து சரியா நடக்கல. பார்ப்போம்.
ஹீரோ யூஎஸ்டி ஏலா ஆமா ஏஷியன் இங்க வந்து ஏஷியன்ல ஒரு ஹை கொடுத்துருக்கு ப்ரோ. இது கலர் தெரியுதா ப்ரோ? இது தெரியுது ப்ரோ. தெரியுது இல்லை? இந்த ப்ளூ கலர் வந்து ஏஷியன் கில் ஜோன். இது வந்து டைமிங். இது வந்து ட்ரூ டே ஓப்பன். கொஞ்சம் மேலே வச்சுருக்கேன், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ட்ரூ டே ஓப்பன் கேண்டில். இதுக்கப்புறம் மார்க்கெட்டை மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எப்போ இந்த ஹை எடுக்குதுன்னு பார்க்கணும். ஹை ஆர் லோ. இங்கே வந்து இன்னும் லோ பக்கத்துலேயே போகல, ஹை பக்கத்தில் வந்துடுச்சு. இந்த இடத்துல வந்து எடுத்திருந்தது. எக்ஸாக்டா ஒரு ஸ்வீப். இங்கே பார்த்தீங்கன்னா ஹையை வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு ப்ரோ. ஹை பாயிண்ட்டை கரெக்டாக ஸ்வீப். தெரியுதா? இந்த லைன் நீட்டாக வரமாட்டேங்குது ப்ரோ, அதான் பார்க்குறேன், வரமாட்டேங்குது. தெரியுதா ப்ரோ? கரெக்டாக ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. இங்கே ஹை இருக்குது, ஹை பாயிண்ட். இந்த ஹை பாயிண்ட்டை கரெக்டாக விக்கு ஸ்வீப். ஒன்ஸ் அந்த ஜோனுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்டாப் பாயிண்ட் எதிர்பார்ப்போம். இந்த லைனுக்கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணிட்டு பார்ப்போம். ஸ்டார்ட் தப்பாக இருக்குது இதில். இங்கே ஆனால் நம்மளுக்கு ட்ரேடிங் இவ்வளோ இது கிடச்சிருந்தது. ட்ரேடிங் இவ்வளோ ஸ்டாப் பண்ணி நடந்திருந்தது கரெக்டாக, அதில் காட்டல. ட்ரேடிங் இவ்வளோ நடந்திருக்கு ப்ரோ, அதில் சார்ட் வந்து இதில் ஐ திங்க் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும். இந்த இடத்துல ஆனால் எடுக்காத மாதிரி காமிக்குது, பட் எடுத்திருக்கோம். நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு ஆப்போசிட் சைடு கேண்டில் இருக்குல்ல, இது வந்து இந்த சிஐஎஸ்டி கேண்டில் அப்படிங்கிறது. இது வந்து சிஐஎஸ்டி கேண்டில். இந்த கேண்டில் வந்து ஒரு டோஜி கேண்டிலாக இருக்கக்கூடாது, ஒரு நல்ல பாடி க்ளோஸ் கேண்டிலாக இருக்கணும். ஒரு 50% மேலே அந்த கேண்டிலில் பாடி இருக்கணும். ஸோ அது மாதிரி கேண்டில் வந்து சிஐஎஸ்டி கேண்டில். அந்த கேண்டில் எப்போ ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட 5 மினிட்ல பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம வந்து இங்கே எஸ்எம்டியும் பார்த்துடணும். ஒன்ஸ் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டுக்கு அப்புறமா எங்கே எஸ்எம்டி கிடைக்குதுன்னு பார்க்கணும். நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இங்கே கேண்டில் எஸ்எம்டி தான் கிடச்சிருந்தது. ட்ரேடிங்கில் பார்க்கும்போது ஆமாம், இந்த கேண்டில் எஸ்எம்டி கிடச்சிருந்தது. இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட பிரேக் பண்ண உடனே நம்ம என்ட்ரியை வந்து இந்த கேண்டிலோட க்ளோஸில் போட்டுட்டு 50%ல் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். 1:2 இங்கே லோ கிடைக்கணும். கிடச்சிருந்தது அப்படின்னா அந்த என்ட்ரி எடுத்துக்கலாம். அது வேற ஓகே. வரமாட்டேது.
இந்த இடத்துல போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் வந்து 50% வச்சிருப்போம் ப்ரோ. இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த பெரிய கேண்டிலோட 50% வச்சுட்டு 50% கிட்ட வச்சுட்டு 1:2 இந்த லோ வந்து 1:2 டார்கெட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த என்ட்ரி எடுத்துருக்கலாம். Where is that? 1:2. ஆல்ரெடி ஆனால் கொடுத்துருச்சு. ஓகே, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கிட்ட போயிருக்கு. பட் ஆனால் ஸ்டாப் லாஸ் அடிக்கல. நெக்ஸ்ட் இது யூ த டார்கெட். அந்த லோ பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து அந்த லோ பாயிண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரையல் பண்ணி நவுத்துறது வந்து பயஸ் வந்து கரெக்டான டைரக்ஷனாக இருக்குதுன்னா ட்ரையல் பண்ணி நவுத்தலாம் ப்ரோ. ஆப்போசிட் பயஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரையல் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு 1:2 ஒரு 1:3 கேப்சர் பண்ணிட்டு வர்றது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா ப்ரோ? ஓகே ஓகே ப்ரோ புரியுதா? புரியுது ப்ரோ. ப்ரோ ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோ இப்போ ஸ்டாப் லாஸ் நம்ம கேண்டிலோட க்ளோஸ் வச்சோம்னா என்ன ப்ரோ? இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் கேண்டிலோட க்ளோஸ் ஹையை வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1:2 கிடைக்கணும் இல்ல. இங்க பாருங்க, இப்போ இந்த கிரீன் கேண்டில் இருக்குல்ல, இந்த எல்லோ கேண்டில் இருக்குல்ல, ஆமா இந்த மாதிரி சைஸ் கேண்டிலா இருந்தா நீங்க வச்சுக்கோங்க, ஹைலியே வச்சுக்கோங்க. இது மாதிரி பெரிய கேண்டிலா இருக்குல்ல, இது வந்து பெரிய கேண்டிலா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மிட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இதுல வந்து இல்ல சிஏஎஸ்டி பார்த்து நான் எடுக்கல, நான் எம்எஸ்எஸ் பார்த்து எடுக்கிறேன்னா அப்படி கூட எடுக்கலாம் ப்ரோ. எம்எஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து ஆல்ரெடி ஒரு மைன்யூட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஆல்ரெடி ஒரு லோ கொடுத்துருக்கு. அந்த லோ மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் பண்ணுதோ அந்த மைன்யூட் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணப்ப இது வந்து எம்எஸ்எஸ்ஸா இருக்கும். எம்எஸ்எஸ்க்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி, இந்த ஜோன்ல ஒரு எஃப்இஜி பார்த்துட்டு அந்த எஃப்இஜில இருந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து சிஎஸ்டிக்கு பதிலா எம்எஸ்எஸ் பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த லோ வந்து எம்எஸ்எஸ் எடுத்திருப்போம். தென் இந்த இடத்துல எங்க எஃப்இஜி இருக்குன்னு பார்ப்போம். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் தான் எஃப்இஜியாவே இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்த கேண்டில் வந்து எஃப்இஜியா இருக்கும். மார்க்கெட் திரும்பி இந்த எஃப்இஜிக்கு வரும்போது உங்களோட என்ட்ரி இந்த இடத்துல. ஓகே, ப்ரோ லாங் போட்டேனா? ஓகே, இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எம்எஸ்எஸ் பார்த்து எடுத்தீங்கன்னா இங்க மோஸ்ட்லி ஹை வைக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஆர்எல்ஸ் இந்த எஃப்இஜிக்கு மேல வச்சுக்கலாம். சேனல் ரொம்ப எஃப்இஜி ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா இந்த எஃப்இஜிக்கு மேல வச்சு எடுத்துக்கலாம். இல்ல எஃப்இஜி மைன்யூட்டா இருக்கு, இல்ல இந்த ஹை பாயிண்டே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஹையிலேயே நீங்க வச்சுக்கலாம். ஆனா விஷயம் ரெண்டுமே ஒண்ணுதான் ப்ரோ. நான் இந்த எஃப்இஜில வந்து அந்த 50% டேப் ஆகணுங்கிற கண்டிஷன்லாம் தேவையில்லையா ப்ரோ? இதுல தேவையில்ல ப்ரோ. நம்ம அந்த நரேட்டிவ் பார்க்கறதுல தான் 50% டேப் ஆகணும்னு அவசியம் இருக்கு. இந்த என்ட்ரி எடுக்க போற பிடிஆர்ஏல வந்து நீங்க ஓபில கூட என்ட்ரி எடுக்கலாம். பட் ஓபிக்கு மார்க்கெட் மோஸ்ட்லி வரது கஷ்டம், ஏன்னா இந்த எஃப்இஜிலே திரும்பி போயிடும். அதே சிஎஸ்டில வந்து ஒரு சில நேரத்துல வந்து எஃப்இஜில ரிட்ரேஸ்லாம் ஆகாது, ஒரு சில நேரத்துல டைரக்டாவே போயிடும். அது மாதிரி நேரத்துல நீங்க எம்எஸ்எஸ் பார்த்து எடுத்தீங்கன்னா என்ட்ரியை மிஸ் பண்ணுவீங்க. ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ வேற எந்த சார்ட்ல ப்ரோ காட்டணும்? ப்ரோ சொல்லுங்க. இதே ஏசியன் ஸ்வீப்ப வேற ஏதாவது சார்ட்ல காட்டணும்னா சொல்லுங்க. வேற ஏதாவது சார்ட்ல காட்டுங்க ப்ரோ, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா. எனக்கு டைப் போச்சு.
இப்போ நீங்க ஏசியன் ஸ்வீப்புகள் லண்டன் கில் ஜோன் லண்டன் செஷனுக்கு அப்புறம் தானே காமிச்சீங்க எவ்வளோ நேரம்? இல்ல ப்ரோ, இப்ப இவ்வளவு நேரம் காமிச்சது வந்து இது வந்து ஏசியன் கில் ஜோன். இன்னைக்கு ஹீரோ யூஎஸ்டியில் நடந்தது. ஏசியனுக்கும் லண்டனுக்கும் நடுவுல என்ட்ரி எடுப்பீங்க. சரி சரி. ஏன் ப்ரோ 5 மினிட்ஸ் ஸ்வீப் ஆனாலும் என்ட்ரி இல்லைங்க? என்ன ப்ரோ 5 மினிட்ஸ் ஸ்வீப் பண்ண முடியுமா? ஆமா, ஹையை ஸ்வீப் பண்ணிட்டாலே என்ட்ரிக்கு போயிடலாமா? ஆமா, ஏசியன் ஹையை எடுத்துருச்சு அப்படின்னாலே நம்ம பார்க்கணும் ப்ரோ, இந்த கண்டிஷன்ல எங்க வருதுன்னு பார்க்கணும். வேற ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க, அதுல போய் என்னது ஸ்வீப் ஸ்டாப் பண்ணு எஸ்எம்டி இல்லைங்க? ஆமா ஆமா, யூஎஸ்டி ஜேபியே பாருங்க ஏதாச்சும். யூஎஸ்டி ஜேபிஒய்யா? யூஎஸ்டி ஜேபிஒய் அது யூஎஸ்டி ஜேபிஒய் இது என்ன டைம் ஃப்ரேம் வந்து 1 hour வைக்கலாம். இருங்க, வெர்டிகல் 2 to 5 today open. today open. இதுல வந்து 22 20 கலர் வந்து ப்ரோ, இதுக்கு வந்து நம்ம 1 hour பார்க்க தேவையில்ல. ஸோ ஏசியனோட ஹைலோ ஸ்வீப் ஆயிருக்கான்னு பார்க்க போறோம். இங்க வந்து இது ஹை பாயிண்ட். உங்களுக்கு இந்த இதை போட்டுக்கலாம், வேர் இஸ் ரிப்ளே மோட். ஓகே, இதுல வந்து எங்க இது வந்து ஹையை மார்க் பண்ணிக்கிறோம். ட்ரூடே ஓப்பன் போய் கூட மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு லோ மார்க் பண்றோம். ஐஆர் லோ ஏதோ ஒன்று எடுக்கணும், வெயிட் பண்ணணும். எடுத்துருச்சா? ஒன்ஸ் இந்த இதை எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டாப் அண்ட் எங்க நடக்குதுன்னு பார்க்கணும். இங்க பாருங்க, கிரீன் கேண்டில் வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல ஒரு லோ இருக்கும் இல்ல, இந்த லோ இஸ் யுவர் ஸ்டாப் அண்ட். ஓகே, ஸ்டாப் அண்ட் எப்போ பண்ணுதுன்னு பார்க்கணும். ஸ்டாப் அண்ட் பண்ணிருச்சா? ஓகே, ஸ்டாப் அண்ட் பண்ணிருச்சு. வெயிட் பண்றோம். ஸ்டாப் பண்ணிட்டு பண்ண உடனேமே இங்க வந்து சிஏஎஸ்டி கொடுத்துருக்கா. கடைசியா வந்து கேண்டில் இது சிஏஎஸ்டி. இதே டைம்ல வந்து நீங்க வந்து இதையும் பார்க்கணும், இது எஸ்எம்டியும் பார்க்கணும். அந்த வந்து யூரோ, இது யூஎஸ்டி ஜேபிஒய்யா? யூஎஸ்டி ஜேபிஒய் equal to DXY. DXY வந்து கார்லேஷன் பேர். இப்போ DXY எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டா போதும் ப்ரோ. இப்போ DXY எடுத்துக்கிறேன். எங்க இந்த இடத்துல இது டைம் என்ன? 1:35. இங்க ஒரு இதுல 1:35 வரை தேடணுமா? இது வந்து 1:35. இந்த இடத்துல கொடுத்த லோவை இதுவும் எடுத்திருக்கு. இந்த மாதிரி நேரத்துல கேண்டில் எஸ்எம்டி பார்த்துக்கணும் ப்ரோ. இந்த இடத்துல வந்து இதுவும் லோவை எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இங்க கொடுத்துருக்கல, இதுவும் லோவை எடுத்திருக்கு. இந்த மாதிரி நேரத்துல கேண்டில் எஸ்எம்டி எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் மட்டும் மூவ் பண்றேன்.
இங்க ப்ரோ உங்க எஸ்எம்டி கிடைக்கல. இருங்க வேற கொஞ்சம் ஜூம் அவுட். டாப் அண்ட் ஆல்ரெடி ஏஷியன்ல இந்த ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸ்டாப் பண்ணிட்டு முன்னாடி கிடைச்சிருக்கா? ஆமா ப்ரோ, ஸ்டாப் பண்ணிட்டு முன்னாடி ஒரு எஸ்எம்டி கிடைச்சிருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் டைரக்டா இந்த கேண்டில் வந்து அந்த டைம் இந்த லோவா ஓகே இந்த லோ இது எடுத்துருக்கு. அப்படி ஒரு என்ட்ரிக்கு முன்னாடி அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு முன்னாடி ஒரு எஸ்எம்டி கிடைச்சிருக்கு. என்ட்ரி எடுக்கிறதுக்கு இந்த ஜோனுக்கிட்ட எஸ்எம்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ்எம்டி கிடைக்கல. கேண்டில் எஸ்எம்டி கூட கிடைக்கல. கேண்டில் எஸ்எம்டினா ப்ரோ? கேண்டில் எஸ்எம்டினா ப்ரோ இப்போ இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டிலை விட இந்த கேண்டிலோட லோவை அடுத்த கேண்டில் எடுத்துருக்குல்ல, அது மாதிரி இந்த பேர்ல வந்து அதே கேண்டிலோட லோவை வந்து அடுத்த கேண்டில் இங்க எடுத்துருக்க கூடாது. அதே சேம் த கான்செப்ட் கேண்டிலுக்குள்ள இருக்கான்னு நம்ம பார்க்க போறோம், அவ்வளவுதான். இங்க வந்து இந்த இடத்துல இருக்குது, லைக் இங்க கரெக்டா அந்த ட்ரூடே ஓப்பனுக்கு அப்புறமே வந்து ஃபர்ஸ்ட் வந்ததுலயே. பட் ஆனா நம்மளுக்கு இந்த இடத்துல வேலிடா கிடைக்கல. இந்த இடத்துல வேலிடான ஒரு எஸ்எம்டி இங்க கிடைக்கல ப்ரோ. எஸ்எம்டி எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு அவசியமும் இல்லை. பட் ஆனா எஸ்எம்டி இருந்தா ஒரு ஹை ப்ராபபிலிட்டி. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரி இந்த இடத்துல இந்த கேண்டிலோட க்ளோஸ்ல என்ட்ரி போடுவோம். எஸ்எல் வந்து 50% கீழே, கேண்டிலோட 50% கீழே. அட்லீஸ்ட் டார்கெட் வந்து இது வந்து எடுக்கும்போது ஒரு 1:2 கொடுக்குதா? 1:2 கொடுக்குது. இந்த ட்ரேட் எடுத்துக்கலாம். ரன் பண்ணா அவ்வளவுதான் ப்ரோ. எத்தனை? 1 2 3 4 5 அஞ்சாவது கேண்டில் டிபி ஹிட். ஜஸ்ட் 25 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஓகே ஓகே ப்ரோ, புரியுதா ப்ரோ? புரியுது. ஓகே வேற ஏதாவது பேர்ல எதுவும் காட்டணுமா? சொல்லுங்க. கரெக்டா 1:2 ஆர் 1:3 அந்த ரேஞ்ச் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சேம் பயாஸோட டைரக்ஷன்ல போயிடும். ஓகேங்களா? இங்க பாருங்க, சேம் இங்க அதுக்கு மேல நீங்க ரொம்ப வந்து பாக்குறீங்க, ஒரு 1:5 சம்திங் இந்த இடத்துல பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 சம்திங் போயிருக்கு. பட் திரும்பி பயாஸோட டைரக்ஷன்ல மார்க்கெட் போயிடும். 1:2 ஆர் 1:3, அதுவும் 1:2 இந்த ப்ரீவியஸ் விங் இருக்குல்ல, இந்த ஒரு ஹை, இந்த பை சைட் லிக்விடிட்டி ஆர் இங்க இருக்க ப்ரீவியஸ் ஹை, அது வந்து ஒரு பை சைட் லிக்விடிட்டி இல்ல, அந்த லிக்விடிட்டி வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு 1:2 கொடுக்குதான்னு மட்டும் பாருங்க. அப்படி கொடுத்தா அந்த என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் 1:2 கிடைச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்றீங்கன்னா 1:3 வரைக்கும் கிடைக்குதான்னு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பாருங்க. கிடைக்கல, திரும்பி போற மாதிரி போயிட்டு 1:2 வந்துடுறான் அப்படிங்கிற பட்சத்தில் 1:2 க்ளோஸ் பண்ணிக்கோங்க, பெட்டர். ஓகே ப்ரோ, 1:2 வெளியே வர்றது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். வேற எந்த பேர்ல ப்ரோ பார்க்கணும்? ஜிபிபி ஜேபிஒய் பார்க்கணும். ஜேபிஒய் என்னது? இங்க ஜிபிபி ஜேபிஒய் கார்லேஷன் என்ன பார்த்துக்கிறேன். ஜிபிபி ஜேபிஒய் ஹீரோ ஜேபிஒய் time line okay the two இது
முன்னாடி உங்க லோவே எடுக்கலையே இன்னைக்கு. அந்த ஜோன் கன்சல்டேட் ஆயிடுச்சு பாருங்க. வேற பேர் சொல்லுங்க. இப்போ லோவையும் எடுக்கல, ஹையும் எடுக்கல அந்த டைமுக்குள்ள. இங்க இருக்க ஹையும் எடுக்கல, இங்க இருக்க லோவையும் எடுக்கல. அது கன்சல்டேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல என்ட்ரி மிஸ். அந்த இடத்துல என்ட்ரி இல்லை அன்னைக்கு. அந்த பேர்ல அன்னைக்கு என்ட்ரி இல்லை. ஸோ அந்த ஜூடா ஸ்விங் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆசியன் ஸ்வீப்போட இதுவே போகும், அப்படித்தானே? ஆமா ப்ரோ, இங்க லோ இருக்குல்ல, அது வந்து எடுக்கும் போதே ஜூடா ஸ்விங் தான் அது. நம்ம ஜூடா ஸ்விங் தான் நம்ம எடுப்போமே என்ட்ரியே. ஓகே ஓகே ஓகே. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஏசியன் கில் ஜோன் வந்து அக்யூமுலேஷனா மாறிடும். அது அந்த ஜூடா ஸ்விங் வந்து மேனிபுலேஷனா மாறிடும். நம்ம எடுக்கிற என்ட்ரி வந்து டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும். நான் சொன்னேன்ல, CO3 வந்து நம்ம தனியா பாத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். நம்ம எடுக்கிற என்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரும்ட்டு. ஓகே ஓகே. அப்படிதான் வரும். ஓகே வேற ஜூடா ஸ்விங் நடந்து அந்த இதுல வந்து அந்த லண்டன் செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது தான் நம்ம என்ட்ரியே கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆமா ப்ரோ, மோஸ்ட்லி அதுக்கு நடுவுலயே கிடைச்சிரும் ப்ரோ. 2க்கு அந்த லண்டன் கில் ஜோன் ஆரம்பிச்சு ஒரு சில நாட்கள்ல வந்து ஜூடா ஸ்விங் லண்டன் கில் ஜோன் ஆரம்பிச்ச உடனே கிடைக்கும். ஒரு சில நேரத்துல அதுக்கு முன்னாடியே கிடைச்சிரும். புரிஞ்சது இல்ல ப்ரோ? இல்ல வேற சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணா சொல்லுங்க. அது இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து கிடைக்கல. இல்ல ஏசியனோட ஐ லோ ரெண்டுல எது ஸ்வீப் பண்ணா எது எடுத்தாலும் மேல போவோம் கொஞ்சம் இல்லைங்களா? அதான் கான்செப்ட். எது எடுத்தாலும் ஹை எடுக்குதா லோ எடுக்கிறன்னு பாக்குறீங்க. எதை ஃபர்ஸ்ட் எடுக்குதோ, எதை ஃபர்ஸ்ட் ஸ்வீப் பண்ணுதோ அந்த ஸ்வீப்பார் கிராப் பண்ணும் போது எடுத்த உடனே அந்த இடத்துல எங்க எஸ்எம்டி கிடைக்குது, எங்க லைக் ஸ்டாப் பண்ண நடக்குது, ஸ்டாப் பண்ண நடந்தோன்னு எஸ்எம்டி கிடைக்குதா, எஸ்எம்டி கிடைச்சோடனே சிஐஎஸ்டி கிடைக்குதா பார்த்து எடுக்கிறீங்க. சிஐஎஸ்டி நீங்க ஃபோக்கஸ் பண்ணல, நான் வந்து அது என்னது எனக்கு சிஎஸ்டி குழப்புது, நான் எம்எஸ்எஸ்க்கு போறேன் அப்படின்னா எம்எஸ்எஸ் பார்த்து எடுக்கிறீங்கனாலும் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சா எடுத்துக்கலாம். ரீட்ரேஸ்மெண்ட் அந்த இடத்துல ஒரு பிடிஆரே கிடைக்கும். இதுக்கு முன்னாடி எந்த பேர் ப்ரோ பார்த்தோம்? யூஎஸ்டி ஜேபிஓயா? அதுல இது இருக்கான்னு பார்ப்போம். எம்எஸ்எஸ் கிடைக்குதான்ட்டு இது பார்த்தோம். இதையும் கிடைச்சிருக்கு ப்ரோ பாருங்க. இதுல நீங்க சிஏஎஸ்டியில் அவசரப்படாம நான் பொறுமையா எடுக்கிறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த இடத்துல எஃப்இஜி இருக்குது. எஃப்இஜி இங்க எஃப்இஜி இருக்குது. அப்படி பார்த்துருந்தா நீங்க எஃப்இஜி எங்க எடுத்திருப்பீங்க? இது எப்படி இந்த எஃப்இஜியோட ஸ்டார்டிங்ல தான் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். எஃப்இஜி ஸ்டாப் லாஸ் எங்க வைப்போம்? எஃப்இஜி அவ்வளோ ஒரு செகண்ட் இருக்கு. எஃப்இஜி என்ட்ரி எஃப்இஜிக்கு மேல ஸ்டாப் லாஸ் இருங்க. அந்த வரலான்ட்டேன். ஸ்டாப் லாஸ் வந்து எஃப்இஜிக்கு கீழே வைக்கலாம். இல்ல எஃப்இஜி கீழே வைக்க பயமா இருக்குன்னா அந்த எஃப்இஜி கேண்டிலோட லோல வச்சுக்கலாம். ஓகேவா ப்ரோ? ஒண்ணு எஃப்இஜி கீழே என்ன ப்ரோ? கிரிப்டோல பிடிசி யூஎஸ்டி பார்க்கலாமா? அதுல ஒரு டைம் காமிங்க. நடந்திருக்கா ப்ரோ? கிரிப்டோல நடக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நடந்திருக்குன்னா சொல்லுங்க, பார்த்துருவோம். அதுவும் ஏன்னா மோஸ்ட்லி ஒர்க் ஆகும். இது எல்லா இதுலயும் ஒர்க் ஆகுறது தான். எஃப்இஜி கீழே வச்சுக்கலாம் ப்ரோ. எஃப்இஜி கேண்டில் அந்த எஃப்இஜி கீழே வச்சுக்கோங்க. ஆறுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எஃப்இஜி கேண்டிலுக்கு கீழே, எஃப்இஜி கேண்டிலுக்கு கீழே ஆறு இந்த க்ளோஸ்ல இந்த மாதிரி டைம்ல வச்சுக்கலாம். பட் மோஸ்ட்லி ரெண்டும் ஒரே இதாக தான் இருக்கும் ப்ரோ. நம்ம சிஎஸ்டி எடுத்து இந்த மிட்ல வச்சாலும் எஃப்இஜி பார்த்து மிட்ல வச்சாலும் ரெண்டும் ஒரே கணக்குல தான் வரப்போகுது. பட் ஆனா இந்த இடத்துல அக்ரெசிவா எடுப்போம். மார்க்கெட் போகுது அப்படின்னு அக்ரெசிவா எடுப்போம். பட் இங்க கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணுவோம், திரும்பி வருதா அப்படின்ட்டு. ஒரு சில நேரத்துல இப்படி வராம திரும்பிலாம் வராம டைரக்டா போயிடுவான், என்ட்ரி மிஸ் ஆயிரும். அதனால ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ என்ன பேரு? பிடிசியா? பிடிசி யூஎஸ்டி. இதெல்லாம் பிடிசி இதில் வந்து எத்திலியம் எடுத்துக்கலாம். யூஎஸ்டி எத்திலியம் பிடிசிக்கு எத்திலியம் எடுத்துக்கலாம் ப்ரோ. அந்த பாசிட்டிவ் கார்லேஷன் பேரா. ஓகே ப்ரோ.
மோஸ்ட்லி அந்த எங்க அந்த இதுக்குல அது பேர் என்னது, அந்த புரோக்கரேஜ் பேரு எக்ஸ்கேஃப்னு இருக்குல்ல, ஆமா. அது வந்து ஒரே புரோக்கர் தான் யூஸ் பண்ண பாருங்க. அப்பதான் எஸ்எம்டி கிடைக்கிறது தெளிவா தெரியும். மாத்தி மாத்தி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா காட்ட மாட்டாங்க. ஒரே ஒரே புரோக்கர் தான் யூஸ் பண்ணுங்க. இந்த டைம் 1 hour 1 hour 1 எங்க டுடே ஓபன் next car white okay wait ப்ரோ எடுக்கலையே ப்ரோ, ஐயும் எடுக்கல லோவையும் எடுக்கல. ஏதோ லண்டன்ல எது எடுத்தானா இதுலயே மார்க் பண்ணிடலாம். இல்லையா ப்ரோ, நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கலையே. டைம்ல இந்த ஜூடாஸ் விங்ல வந்து ஐயும் எடுக்கல லோவையும் எடுக்கல. ஆர்எல்ஸ் இந்த இடத்துல கிடைக்கல அப்படின்னா நம்ம கண்டினியூவா அந்த கியூன் முடியறதுக்குள்ள பார்ப்போம். இப்போ பார்த்துருந்தா இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு, இதுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு கிடைக்கல, ஸோ நோ என்ட்ரி. அதே இதுல பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ள ஒரு ஹையை எடுத்திருக்கு, ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணியிருக்கு, எடுத்திருந்தா ட்ராப் ஆயிருக்குமா, எதுவும் எடுக்க முடியுமா? லைவ்ல ரிப்ளே போடுவாங்க. இல்ல ப்ரோ எடுக்க முடியாது. ஆமா ப்ரோ, சரியாக கிடைக்கவில்லை. எது எடுக்கல ப்ரோ. தொடர்ந்து எல்லாத்துலயுமே இது நடக்காம இருக்குது, என்ன பண்றது? அதே டைரக்ஷன்ல வந்துட்டு கிடைக்குமா ப்ரோ? இப்போ நீங்க பார்க்க போனது வந்து அதே டைரக்ஷன்ல ஸ்டாப் பண்ணிட்டு நடந்த டைரக்ஷன்லயே போவீங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அதான் ப்ரோ, ஸ்டாப் பண்ணி நடந்த டைரக்ஷன்லயே போகுது. பட் அதோட ஆப்போசிட் பேர்ல போகுது. உங்களுக்கு இந்த ஜோனே முடிஞ்சிருச்சு, கிடைக்கல ப்ரோ. வேற ஏதாவது பேர்ல காமிங்க ப்ரோ. வேற ஏதாவது பேர்லையா ப்ரோ? வேற இருங்க, அந்த இமேஜ்ல பார்த்துக்கோம் ப்ரோ. வேற ஏதாவது ப்ரோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா யூஎஸ்டி கேட்ல பார்ப்போமா? யூஎஸ்டி கேட், யூஎஸ்டி கேஃப், ஏதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பாக்குறது ப்ரோ? நீங்க இவ்வளவு நேரம் இருக்கீங்களா இல்லையா? இப்பதான் ஒரு பேரை காமிச்சு முடிச்சேன். அது என்னது? இல்ல ப்ரோ, அவருக்கு எனக்கு கட்டாய்க்கெல்லாம் இல்லை ப்ரோ. ஓகே, ஜேபிஒய்ல பார்த்தோம். யூஎஸ்டி கேட், யூஎஸ்டி கேப், யார் எடுத்தீங்க? எக்ஸ் கேப் எடுத்தேன். என்ன ப்ரோ பண்றீங்க? இது கில்ஜோன் ப்ரோ.
ஓகே ஓகே. கேட் தான் இருக்குப்பா. இதோட ஹைலோ மார்க் பண்றோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹை லோ நெக்ஸ்ட் ஹை ரெண்டையும் மார்க் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எதை எடுக்குதுன்னு தான் பார்க்குறோம். பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லோ எடுத்துருச்சு, கீழே எடுத்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாப் பாயிண்ட் நடக்குதான்னு பார்க்குறோம். ஸ்டாப் பாயிண்ட் கிடைக்குமா? கிடைச்சிச்சு, ஸ்டாப் பாயிண்ட் கிடைச்சிருச்சு ப்ரோ. தெரியுதா? தெரியுது ப்ரோ, தெரியுது. ஸ்டாப் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஓகே, ஸ்டாப் பாயிண்ட் கிடைச்ச உடனே டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா ப்ரோ? இதுல இந்த கேண்டலோட பாடி வச்சிருந்தா கூட டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருச்சு. வேர் இஸ் த பொசிஷன்? அதோட க்ளோஸ்ல போட்டுட்டு 50% கீழே எஸ்எல் 50% கீழே எஸ்எல். நெக்ஸ்ட் 1:3 டார்கெட் பண்ணலாமா ப்ரோ? பண்ணலாம் ப்ரோ. ஒரு பாயிண்ட் இங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஹை, இந்த ஃபர்ஸ்ட் ஹை வந்து 1:2 கொடுக்குது அப்படின்னா அந்த ட்ரேட் எடுங்க. 1:3 டார்கெட் பண்ணலாம் ப்ரோ, பண்ணலாம், கிடைக்கும். எஸ்எல் ரொம்ப பெருசா இருந்ததுன்னா எஸ்எல் கொஞ்சம் சுருக்கிக்கலாம். ஒரு 50% வச்சா போதும். ப்ளே பண்ணி காட்டுங்க ப்ரோ. எனக்கே பக்கு பக்கு தான் இருக்கு. நீங்க பிரைமரி டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பை சைடு லிக்விடிட்டி, அது வந்து கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ட்ரையல் பண்ணிட்டு போறது உங்க விருப்பம் ப்ரோ. ப்ரோ நான் ப்ரிஃபர் பண்றது மோஸ்ட்லி பயஸ் கரெக்டா இருக்கு அப்படின்னா ஒரு 1:5 வரைக்கும் வேணா ட்ரையல் பண்ணுங்க. ட்ரையல் பண்றது எஸ்எல்ல தூக்கிட்டு வந்து இங்க பிரேக் ஈவன்ல போட்டு ட்ரையல் பண்ணோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிளாஸ்ல அது எப்படின்னு தெளிவா சொல்றேன். ஓகே, நம்மளோட டார்கெட் 1:2 கிடைச்சிருச்சு. வெளியே வரதுனால இந்த 1:2 ஓட ஃபுல்லா வெளியே வந்துடலாம். இல்ல 1:3 பாக்கல ப்ரோ. என்ன ப்ரோ? எஸ்எம்டி எஸ்எம்டி பார்க்கலையா? எஸ்எம்டி இது என்ன டைம்? 1:20 1:20ல வந்து கிடைச்சிருக்கு ப்ரோ. அதாங்க ஸ்டாப் பண்ணி நடந்திருக்கு அப்படின்னா கிடைக்கும், நம்பிக்கை தான். நடந்திருக்கு ப்ரோ. எஸ்எம்டி இருக்கு, எஸ்எம்டி இருக்கு, அவ்வளவுதான். இதான் ப்ரோ எஸ்எம்டி கிடைச்சிருக்கா? அதான் அந்த பொசிஷனை டெலீட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி காட்டுறீங்களா ப்ரோ ரெண்டு சார்ட்டையும்? இந்த டைம் பாருங்க, இது வந்து 1:20, இந்த கேண்டிலோட லோ 1:20. அதே லோ வந்து 1:35 இந்த கேண்டில் எடுத்திருக்கு. பட் ஆனா அந்த 1:35 கேண்டில் இங்க எடுக்கல. அதுதான் எஸ்எம்டி. கிடைச்சதா ப்ரோ? இந்த கேண்டில் இந்த கேண்டில் லோ, இந்த கேண்டில் லோ, இந்த கேண்டில் லோ. தெரியுதா ப்ரோ? எஸ்எம்டி கிளியரா? எஸ்எம்டி இருக்கா? ஓகே ப்ரோ. ஸ்டாப் பண்ணும்போது டவுன் சைடுல வந்து வீக்கர் கேண்டில் இருக்குமா ப்ரோ? இல்ல ப்ரோ, லோ பாயிண்ட் எடுக்கணும். லோ பாயிண்ட் எடுக்கணும். இப்போ என்னன்னா அது என்ன கலர் கேண்டில் லோ பாயிண்டா கன்ஃபார்ம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டாப் பாயிண்ட் வந்து
தொடர்ந்து ரெட் கேண்டில் வருது அப்படின்னா திடீர்னு ஒரு கிரீன் கேண்டில் வரும்ல, அப்ப அந்த கிரீன் கேண்டில் வரும்போது தான் நம்ம இந்த லோனை கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ வந்து எவரி கேண்டில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணும். இந்த கேண்டில் லோ வந்து நெக்ஸ்ட் கேண்டில் எடுக்கும், நெக்ஸ்ட் கேண்டில் லோ எடுத்துக்கிட்டே இருக்கும். பட் இந்த மாதிரி கிரீன் கேண்டில் வந்துருச்சு, கிரீன் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா அந்த கிரீன் கேண்டில் லோ இருக்குல்ல, அந்த கிரீன் கேண்டில் லோவா இருக்கலாம், இல்லாட்டி அதுக்கு முன்னாடி இந்த ரெட் கேண்டில் லோ இருக்கலாம். எது வந்து ரொம்ப லோவா இருக்குதோ அந்த லோவை நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த லோவை எடுத்ததுக்கு அப்புறம் அதை எப்ப மார்க்கெட் எடுக்குது, அதை எப்ப ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பாக்குறோம். ப்ரோ இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஸ்டாப் பண்ற கேண்டில் என்ன கலராம இருக்கலாம் தானே? என்ன கலரா வேணும் இருக்கலாம் ப்ரோ, அது நோ ப்ராப்ளம். அது ரெட் கேண்டிலும் ஸ்டாப் பண்ணலாம், ஆர்எல்ஸ் கிரீன் கேண்டிலும் ஸ்டாப் பண்ணலாம். அதாவது விக் விட்டு ஸ்டாப் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, விக் விட்டு ஸ்டாப் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த கேண்டில் இருக்குல்ல, இப்போ இது என்ன கேண்டில், லைக் இது வந்து ஒரு ரெட் கேண்டில். இந்த ரெட் கேண்டில் வந்து விக் விடல, விக் இவ்வளவு பெருசு இல்ல. பட் ஆனா இந்த கிரீன் கேண்டில் வந்து விக் இவ்வளவு பெருசு கீழே விட்டுருந்தது அப்படின்னா அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்மளோட கன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. லைக் எழுதிடலாமா, எழுதி வச்சாரு ட்ரேடிங் பார்த்தா ஈஸியா இருக்கும். எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஏசியாவோட ஹை ஆர் லோவை ஸ்வீப் பண்றதான்னு பார்க்கணும், ஹை ஆர் லோவை ஸ்வீப் எவ்வளவு பண்ணுதுன்னு பார்க்கணும், ஸ்வீப் ஆர் கேப் எவ்வளவுன்னு எப்ப எடுக்குதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு ரெண்டாவதா ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்கணும். ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்கணும். ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு கிடைக்கும் போது தான் மோஸ்ட்லி எஸ்எம்டி ஃபார்ம் ஆகும். எஸ்எம்டி ஃபார்ம் ஆகும். எஸ்எம்டியும் நீங்க பார்த்துட்டு ஒரு சிஐஎஸ்டி என்ட்ரி எடுத்துக்கலாம். அது சிஐஎஸ்டி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு பார்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல எம்எஸ்எஸ் பார்த்துட்டு மேல ஓகே ஆர் எம்எஸ்எஸ் பார்த்துட்டு ஒரு எஃப்இஜில என்ட்ரி எடுத்துக்கலாம், ஒரு எஃப்இஜி என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேவா ப்ரோ? ப்ரோ ஃபர்ஸ்ட் ஏஷியன் ஹையா லோ எப்போ ஸ்வீப் பண்ணுதுன்னு பாக்குறீங்க, அடுத்து ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்வீப் பண்ணி ஒரு லோ ஒரு ஹை கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு எப்போ ஸ்டாப் பண்ணி நடக்குதுன்னு பாக்குறீங்க, ஸ்டாப் பண்ணி நடந்ததுக்கு அப்புறமா எப்போ எஸ்எம்டி கிடைக்குதுன்னு பாக்குறீங்க, எஸ்எம்டி கிடைச்சோடனே சிஐஎஸ்டியில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆர் எல்ஸ் உங்களுக்கு சிஐஎஸ்டி பார்க்க தெரியல புரியல அப்படிங்கிற பட்சத்துல எம்எஸ்எஸ்ல என்ட்ரி எடுத்துக்கலாம். எம்எஸ்எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் எஃப்இஜில என்ட்ரி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நீங்க என்ட்ரி எடுக்கிறது ரெண்டுமே ஒரே இடமா தான் இருக்கும். சிஐஎஸ்டியா இருந்தாலும் எஃப்இஜியா இருந்தாலும் என்ட்ரி எடுக்கிற இடம் ஒன்னா தான் இருக்கும். எஸ்எல் வைக்கிற இடமும் மோஸ்ட்லி ஒன்னா தான் இருக்கும். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ இன்னைக்கு கிளாஸ்ல? ஹோம்வொர்க் பண்ணா தெரியும். ஓகே, ஹோம்வொர்க் வந்து நரேட்டிவ் பாருங்க. நரேட்டிவ் பார்த்துட்டு நரேட்டிவ்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுது ஃபர்ஸ்ட் பயாஸ் பாருங்க. பயாஸ் புல்லிஷா பேரிஷான்னு பார்த்துட்டு ஒரு நரேட்டிவ் பீரியட் 1 ஹவர்ல பாருங்க. அந்த நரேட்டிவையும் பார்த்து முடிச்சுட்டு அந்த இடத்துல மார்க்கெட் 5 மினிட்ல ரிட்டர்ன் ஆகி போயிருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, பார்த்துட்டு இந்த ஏசியன் ஸ்வீப் மாடல் மட்டும் இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஏசியன் ஸ்வீப் மாடல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வந்து ஒரு ஹோம்வொர்க் பண்ணிருங்க. ஏசியன் ஸ்வீப் மாடல் ஒன்று அண்ட் அந்த நரேட்டிவ்ல மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிருக்கும்ல அது ஒன்று. அது லைக் என்ன சொல்லலாம், ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க ஹோம்வொர்க்கா. நீங்க நரேட்டிவ் எழுதுவீங்கல்ல, லைக் இங்க நான் சொல்றது இங்க ஒரு நரேட்டிவ் இருக்கு அப்படின்னா அது வந்து எஃப்இஜியா ஆர்டர் பிளாக்கா அப்படின்னு எழுதிருங்க. லைக் என்ன ஹீரோ எஃப்இஜியா இது இருக்காது. ஸோ இருந்ததுன்னா இங்க எஃப்இஜி இருக்கு அப்படின்னா எஃப்இஜி அப்படின்னா இந்த 5 மினிட் தான் எடுக்க போறீங்க, இல்லாட்டி 3மே எடுத்து அனுப்பிடுங்க ப்ரோ. ஒன் டேல வந்து ஈஸியா பயஸ் பார்த்துடலாம். 1 டே 1 நரேட்டிவ் 1 ஹவர் 1 அந்த பீரியரை மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 5 மினிட்ல 1 என்ட்ரி இந்த எஸ்எம்டி இருக்கான்னு ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஜோனுக்குள்ள. இப்போ நீங்க நரேட்டிவே பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நரேட்டிவா இருக்கு, இங்க நரேட்டிவ் இல்ல சும்மா சொல்றேன், இங்க நரேட்டிவா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டுக்கு அப்புறம் இந்த ஜோனுக்குள்ள வந்து ஸ்டாப் பண்ணிட்டுக்கு அப்புறம் ஒரு எஸ்எம்டிக்கு அப்புறம்
சிஎஸ்டி என்ட்ரி அது மாதிரி மார்க் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுங்க. அவ்வளவுதான் ஹோம்ஒர்க். ஓகே ப்ரோ, டவுட் எது இருக்கா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஏசியன் என்ட்ரின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொஞ்சம் டிஸ்கார்ட்ல போட முடியுமா ப்ரோ? என்ன ப்ரோ? இந்த ஸ்டெப்ஸ் ரைட் பண்ணிருக்கீங்கல்ல, ஏசியன் என்ட்ரின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் போடுறேன். ஓகே ப்ரோ, டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி லீவ் ஆகலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி லீவ் ஆகிக்கலாம் ப்ரோ. டவுட் தான் ப்ரோ. ஏசியன் ஐயா வந்து 5 மினிட்ஸ்ல வந்து உடச்சிட்டு போனாலும் மறுபடியும் கீழே வருவான் இல்லைங்களா? ஆமா, உடைச்சிட்டு போனாலும் கீழே வருவான். மேபி ஒரு சில நாள் பயாஸ் மேலேயா இருந்து அங்க பாட்டு நேரா போனாலும் போனதுதான். அந்த அதுதான் நம்ம ஸ்டாப் பண்ணோம். இது பார்க்கலாம், ஒரு 4 நாள் கன்ஃபார்மா என்ட்ரி அடிச்சிடும். இல்ல மேல 5 மினிட்ஸ்ல ஒரு கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் உடச்சு அந்த கேண்டில் தான் ஸ்டாப் பண்ணிட்டு பாக்குறோம் இல்லைங்களா? இல்ல நீங்க வந்து இப்ப கோபமா யூஎஸ்டி ஜேபிஐ போய்க்கலாம். யூஎஸ்டி ஜேபிஓல வந்து இங்க வந்தான்ல, இங்க லோ உடைச்சான்ல, லோ உடைச்ச கேண்டில் லோ இருக்கக்கூடாது. அந்த கேண்டில் அப்படியே கண்டினியூ ஆயிருச்சு அப்படின்னா எப்ப கிரீன் கேண்டில் வருதோ அந்த இடத்துல ஒரு லோ ஃபார்ம் ஆகும்ல, அந்த லோ ஆப்போசிட் கேண்டில் ப்ரோ சொல்றீங்க அந்த இடத்துல. ஓகே ஓகே ஓகே, உடைச்சிட்டு அவன் ரெக்டார் கேண்டிலே போயிடுனா கண்டுக்க கூடாது. ஆமா, கண்டுக்காம எப்ப கிரீன் கேண்டில் லோ எடுத்திருக்கான், கிரீன் கேண்டில் குடுக்குறான்ல, ஒரு கிரீன் கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு லோ இருக்கும். 3 கேண்டில் ஆர் 2 கேண்டில் ஃபார்மேஷன், 3 கேண்டில் ஃபார்மேஷனோ இல்ல 2 கேண்டில் ஃபார்மேஷனோ இந்த இடத்துல இருக்கும் ப்ரோ. இது எடுத்துக்கணும். ஓகே, இப்ப இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணா, இந்த இடத்துல கேண்டில் வந்து கிரீனா வந்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இது கிரீன் கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இதுல எங்க லோ பாயிண்ட் இருக்கோ அந்த லோ பாயிண்ட் எப்ப ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணுதுன்னு பார்க்கணும். ஓகே, ஸ்டாப் பண்ணிருச்சுன்னா அதோட எஸ்எல்டி இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். ஆமா, ஒரு சில நேரத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 கேண்டில் கூட கீழே போகும். அந்த மாதிரி நிறையாவும் நடக்கும். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, பாருங்க ஹோம்வொர்க் பண்ண கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குது. ஹோம்வொர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிரும் ப்ரோ. ப்ரோ அதே மாதிரி அதே டைரக்ஷன்ல போக கூடாது தானே ப்ரோ? என்ன ப்ரோ? இப்போ அந்த சாட் எடுங்க. இப்போ அந்த ஸ்டாப் பண்ண நடந்திருக்கா, ஸ்டாப் பண்ண நடந்துட்டு ரீட்ரேஸ்மென்ட் கொடுத்து ஐ மீன் புல் பேக் கொடுத்து திருப்பி அதே டைரக்ஷன் கீழே வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு சிஎஸ்டி கேண்டில் பார்த்து என்ட்ரி எடுக்கலாமா டவுன் சைடுக்கு? இல்ல ப்ரோ, அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இங்க ஒரு ஸ்டாப் பண்ண நடந்துருச்சு, இதுக்கு வந்து ஸ்டாப் பண்ண நடந்ததுக்கு அப்புறம் திரும்பி இங்க சிஎஸ்டி மோஸ்ட்லி ப்ரோ நடக்காது. நடக்கும். இப்ப இங்க நடந்து இங்க என்ன சொல்றது, ஸ்டாப் பண்ணிட்டு இங்க ஸ்டாப் பண்ண நடந்ததுக்கு அப்புறமா லைக் போற மார்க்கெட் வந்து வேகமா இதை வந்து உடைக்கலாம், ஸ்டாப் பண்ணலாம். ஆனா இப்படி ஸ்டாப் பண்ணும்போது இங்க டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்காது. ஆமா இருக்காது. இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எஃப்இஜி ஃபார்ம் ஆகிற இடம். நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா இப்பவே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஃபேன் சவுண்ட் கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப இல்ல. அதாவது ப்ரோ, இப்ப இங்க நடந்திருக்கு அப்படின்னா இங்க ஸ்டாப் பண்ண நடந்திருக்கு, திரும்பி ஒரு ஸ்டாப் பண்ண நடக்குமானா அதுக்கப்புறம் கூட இந்த ஸ்டாப் பண்ண நடந்த லோல கூட நடக்கலாம். ஆனா நடக்கும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்காம இருக்கணும். இங்க வந்து
சமீர் ப்ரோ கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். சவுண்ட் வருது உங்களுக்கு, உங்ககிட்ட இருந்து தான் சவுண்ட் வருது, அதான் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ஓகே. இப்போ வந்து ப்ரோ இங்க லோ இங்க ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி ஒரு ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காது. ஆர்எல்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டா ஸ்டாப் பண்ணாது. இல்ல உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து என்ட்ரி கொடுத்து அவன் ஸ்டாப் பண்றான் அப்படின்னா அந்த சார்ட் ஸ்டாப் அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல் அடிச்சிடும். இப்போ வந்து எப்படின்னா இங்க வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தா என்ட்ரி போயிட்டோம், எஸ்எல் லோன்ல எடுத்துருக்கோம். நம்ம என்ட்ரி போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரம் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அவன் வந்து ரிட்டர்ன் வந்து இந்த எஸ்எல் ஸ்டாப் நம்மளுக்கு பண்ணிட்டான் அப்படின்னா நம்மளே ஸ்டாப் ஆகிட்டோம். அப்படி ஆகும்போது அந்த பேரை அப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா இது வந்து இட்ஸ் ப்ராபபிலிட்டி, ஏன்னா மார்க்கெட் நேரத்தில் ரிட்டர்ன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கலாம். பட் மோஸ்ட்லி நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்காது. இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் கீழே போகாது, சேர்ந்த டைரக்ஷன்ல போக தான் பார்க்கும். அதே மாதிரி இங்க ஸ்டாப் பண்ண நடந்துருச்சுல, அந்த ஸ்டாப் பண்ண நடந்த உடனே அந்த கேண்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கலாமா இல்ல 2-3 கேண்டில் தள்ளி கூட இருக்கலாம்? 2-3 கேண்டில் தள்ளி கூட இருக்கலாம் ப்ரோ, அதெல்லாம் தப்பு இல்ல. ஒரு 2-3 கேண்டில் அக்யூமுலேட் ஆகிட்டு கூட இருக்கலாம். ஆனா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் அப்படிங்கிறது இதாக தான் இருக்கும். இப்ப இந்த ஒரு கிரே கேண்டில் இருக்கு, இதுக்கப்புறம் ஒரு 2-3 டோஜி கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா இந்த சிஐஎஸ்டி கேண்டில் அப்படிங்கிறது இதாக தான் இருக்கும். பட் ஆனா இதே மாதிரி இன்னொரு கேண்டில் கொடுத்துருச்சு, இப்ப இந்த கிரே கேண்டில் ஆட்டமே இன்னொன்று கீழே வந்துருச்சு, அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து இந்த எல்லோ கேண்டிலா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த புதுசா அந்த கிரே கேண்டில் தான் நம்ம சிஐஎஸ்டி கேண்டிலா மார்க் பண்ணணும். டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு முன்னாடி கிடைக்கிற கேண்டில் சிஐஎஸ்டி கேண்டில். சப்போஸ் அந்த டோஜ் கேண்டில் வந்துட்டு இந்த கேண்டிலோட பெருசா விக் இருந்துச்சுன்னா என்ன பண்றது ப்ரோ? மேலையும் கீழையும் பெரிய, ஐ மீன் அந்த சைஸ் பெருசா இருந்ததுனாவா? விக் அவுட் இருந்தா கேக்குறீங்களா எப்படி? இப்போ இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குல்ல, இந்த ரெட் கலர் நீங்க கை வச்சிருக்கிறது, இதுக்கு அப்புறம் ஒரு டோஜ் கேண்டில் வருது. அந்த டோஜ் கேண்டில் வந்து இதோட ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு மேல இருக்கு, இதுக்கு லோவை ஸ்வீப் பண்ணிட்டு கீழே இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வருதுன்னா எந்த கேண்டில் எடுத்துக்கிறது? அதுக்கப்புறமா அந்த விக்கை நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம் ப்ரோ. இந்த இடத்துல நம்ம விக்கை வந்து கன்சிடரே பண்ண மாட்டோம். இந்த சிஐஎஸ்டி கேண்டில் அப்படின்னு நான் கத்துறது கூட இந்த விக்கை நான் சொல்லவே இல்லை. இந்த இடத்துல நீங்க விக்கே பார்க்க கூடாது, அதோட பாடி க்ளோஸ் இருக்குல்ல, இப்ப மேல போறீங்க அப்படின்னா மேல இருக்க பாடி க்ளோஸ், பை பண்ண போறீங்கன்னா மேல இருக்க பாடி க்ளோஸை வந்து சிஐஎஸ்டியா எடுத்துக்கணும். செல் பண்ண போறீங்க அப்படின்னா கீழே இருக்க பாடி க்ளோஸை வந்து இதா எடுத்துக்கணும், சிஐஎஸ்டியா எடுத்துக்கணும். விக் வந்து இந்த இடத்துல கன்சிடரே பண்ணக்கூடாது. டோஜி கேண்டில் விக்கையும் இந்த இடத்துல கன்சிடரே பண்ணக்கூடாது. சரி, ஓகே ப்ரோ இப்போ எஸ்எம்டி பேர்ஸ்னு சொல்றீங்களா, அது ரெண்டுமே கன்ஃபார்ம் பண்ணணுமா? ரெண்டு பேர்ஸுமே செக் பண்ணிட்டு தான் எடுக்கணுமா ஆர்டர் பிளேஸ் பண்றதா இருந்தா? ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டாப் பண்ண நடக்கும் போதே எஸ்எம்டி மோஸ்ட்லி கிடைச்சிரும் ப்ரோ. இங்க ஒரு இதுல ஸ்டாப் பண்ண நடக்கும் போதே மோஸ்ட்லி கிடைக்கும். அப்படி கிடைக்கல ஆனா இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த கேண்டில் கிட்ட எதுவும் எஸ்எம்டி இந்த கேண்டிலோட லோவை அடுத்த கேண்டில் எடுத்திருக்கா அப்படிங்கறத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இல்ல ப்ரோ இப்போ நம்ம சம்டைம்ஸ் கேர்லெஸ்ஸா விட்டு நம்ம ஒரு இது பண்ணிட்டோன்னு வைங்களேன், எஸ்எம்டி இன்னொரு பேர்ஸ்ல போய் பார்ப்போம்ல, அந்த பேர்ஸ் நம்ம பார்க்காம இந்த பேர்ஸ் மட்டுமே நம்ம பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மாதிரி நேரத்துல தான் ஸ்டாப் நடக்கும். இப்போ இங்க போட்டு வைக்கிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குதுன்னு நம்மளே மேனிபுலேட் பண்ணிட்டாங்க, என்ட்ரியை போட்டுட்டோம், ஒரு லோ இந்த லோலயே வைக்கிறோம். பட் நம்ம எஸ்எம்டியே பார்க்கல, இங்க எஸ்எம்டி கிடைக்கல அப்படின்னா பார்க்காம எடுத்துட்டோம், அங்க வந்து போய் பார்க்கல எஸ்எம்டி கிடைக்கல. அப்ப அது மாதிரி நேரத்துல தான் நம்மளுக்கு வந்து இங்க ஸ்டாப் பண்ணி நடக்கும். ஸ்டாப் பண்ணி நடந்துட்டு எஸ்எம்டி கொடுத்து மார்க்கெட்டை மூவ் பண்ணுவாங்க. அதுக்காக எஸ்எம்டி இருந்ததுன்னா ஒரு ப்ராபபிலிட்டி அதிகம், அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வர மாட்டான் அப்படின்ட்டு. அதுக்காக எஸ்எம்டி பாத்துக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். எஸ்எம்டி இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு கொஞ்சம் தைரியத்தோட எடுக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் நம்ம டிபி தான் போவோம், எஸ்எல் போவாது அப்படின்னு தைரியத்தோட, ஒரு ப்ராபபிலிட்டி அதிகம், அவ்வளவுதான். அதுமே எம்எஸ்எஸ் அந்த சொன்னீங்களா ப்ரோ என்ட்ரி, அது மட்டும் எனக்கு ஒரு டைம் மறுபடியும் சொல்ல முடியுமா? எம்எம்எஸ் இந்த இடத்துல ப்ரோ எம்எஸ்எஸ் வந்து மார்க்கெட் வந்து டவுன்லயே வருது, இந்த புல் பேக் கொடுக்குது இல்ல, ஒரு கேண்டில் 2 கேண்டில் 3 கேண்டில் நீங்க புல் பேக் கொடுக்கும் போது ஒரு ஹை கொடுக்கும். ஒரு நான் வந்து தெளிவா சொல்றேன், எங்க வருது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சேம் த ரூல்ஸ், ஒரு லோ எடுப்போம், லோவுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாப் கவுண்ட் எடுக்கணும். ஓகே, ஒரு ஸ்டாப் கவுண்ட் பண்ணுவோம். ஸ்டாப் கவுண்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாப் கவுண்ட் பண்றது ஸ்டாப் கவுண்ட் பண்ணதுல ப்ரோ
ஸ்டாப் அண்ட் பண்ணும்போது அதுக்கு மேல இருக்க ஒரு ஹை, திஸ் இஸ் அவர் ஸ்டாப் ஹண்ட். இந்த ஸ்டாப் ஹண்ட்க்கு மேல இருக்க அந்த ஹை தான் எம்எஸ்எஸ். கிடைச்சிருச்சுங்களா? எம்எஸ்எஸ் கிடைச்ச உடனே அங்க இருக்க ஒரு பிடிஆர்ஐ, மோஸ்ட்லி எஃப்இஜி தான் என்ட்ரியா இருக்கும், மோஸ்ட்லி எஃப்இஜி தான். ஓகே, எங்க என்ட்ரி? இந்த எஃப்இஜியோட ஸ்டார்டிங்ல இந்த இடத்துல எஸ்எல். ஸோ சேம் அந்த டார்கெட் வைக்கிறது இந்த ப்ரீவியஸ் ஹை, இந்த பக்கம் பாக்குற ஹை தான் எடுக்கணும், இங்க இருக்க ஹை எடுக்கக்கூடாது. அந்த ஹை பாக்குறோம் 1:2 கிடைச்சா எடுத்துக்கலாம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே, ஆனா மோஸ்ட்லி என்ன சொல்றது, என்ட்ரி வந்து ஒரே இடத்துல தான். சிஎஸ்டியா இருந்தாலும் இதே இடம் தான் என்ட்ரி, எஃப்இஜியா இருந்தாலும் இதே என்ட்ரி, எஸ்எல்லும் மோஸ்ட்லி இதே இடம் தான் இருக்கும். இந்த கேண்டில் சிஎஸ்டி கேண்டில் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்குது அப்படின்னா நம்ம லோல வைப்போம். ஸோ சிஎஸ்டியா இருந்தாலும் லோ தான், எம்எஸ்எஸ் இருந்தாலும் லோ தான். என்ட்ரி மட்டும் தான் இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி ஆகும், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி போறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். சிஎஸ்டிக்கு லோ வந்து பாடி க்ளோஸ் ஆகுமா இல்ல விக் ஸ்டாப் லாஸ்? பிஐஎஸ்டிக்கு விக்கா பாடி க்ளோஸா? புரியல ப்ரோ. ஸ்டாப் லாஸ் வந்து சிஎஸ்டி கேண்டிலோட பாடி க்ளோஸ் ஆகுமா இல்ல லோ ஆகுமா? லோ வச்சுக்கலாம் ப்ரோ. இப்ப கேண்டில பொறுத்து ப்ரோ, கேண்டில் ரொம்ப பெருசா இருக்குது, இங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க, கேண்டில் வந்து இது ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா இங்க ஒரு மிட்ல வச்சுக்காங்க, இந்த சிஎஸ்டி கேண்டலோட மிட். எனக்கு மிட் தெரியல ப்ரோ அப்படின்னா இந்த ஃபிப் இருக்குல்ல, ஃபிப்பை தூக்கி இந்த ஹை டூல போடுங்க, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டலோட ஹை டூல போடுங்க. போட்டுட்டு இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த 0 அந்த லொட்லோஸ்க்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த 0.5 மட்டும் வச்சுக்கோங்க. இங்க எக்ஸ்டர்னல் டு ரைட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்து வச்சுட்டு ஒரு நல்ல பிரைட்டான கலர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மிட் பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸ்டாப் லாஸ் அந்த மிட்ல தூக்கி வச்சிருங்க, அவ்வளவுதான். மிட் கீழ தூக்கி வச்சிருங்க, முடிஞ்சிருச்சு. டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன ப்ரோ? அது இதுதானே, ஃபேர் வேல்யூ கேப் தானே? ஆமா ப்ரோ, டிஸ்பிளேஸ்மென்ட் எஃப்இஜி அப்படிங்கிறது நம்ம இந்த மூணாவது கேண்டில் வந்ததுக்கு அப்புறமா எஃப்இஜின்னு சொல்லுவோம். அந்த ரெண்டாவது கேண்டில் வந்து எஃப்இஜி கொடுக்குது இல்ல, அந்த ரெண்டாவது கேண்டில் மார்க்கெட்ல உயிரோட இருக்கும் போதே நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, ஓகே. எஃப்இஜி எல்லா டைமும் எம்எஸ்எஸ் நடக்குமா? எங்க ப்ரோ எம்எஸ்எஸ்? இங்க வந்து உடனே எம்எஸ்எஸ் நடந்துருச்சு ப்ரோ. இப்போ உடனே இங்க ஹை இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இங்க வந்து எம்எஸ்எஸ் நடக்கும். அப்படி எம்எஸ்எஸ் இங்க நடந்ததுக்கு அப்புறமா நம்ம இங்க இந்த இடத்துல எங்க பிடிஆர் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து இங்க ஹை இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஹை இல்லாம போயிருச்சு அப்படின்னா இங்க இருக்குள்ள ஒரு ஹை ஒரு சிலர் வந்து எம்எஸ்எஸ் அப்படின்னு தூக்கி வந்து இந்த இடத்துல வைப்பாங்க. அப்புறம் எப்படி என்ட்ரி கிடைக்கணும் எனக்கே தெரியாது. இங்க வந்து எப்படி என்ட்ரி இருப்பாங்கன்னா ஐ டோன்ட் நோ, அந்த லாஜிக் எனக்கு தெரியாது. நான் மோஸ்ட்லி எம்எஸ்எஸ் ஃபோக்கஸ் பண்றது இந்த சிஎஸ்டி கேண்டில்னு சொல்றேன் இல்ல, ஐ மீன் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்த ஒரு ஹையை இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டிலோ ஆர்எல்ஸ் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அடுத்த கேண்டிலோ எடுக்கும், அதுதான் எம்எஸ்எஸ். ஓகே ப்ரோ. ஓகே, லைவ் மார்க்கெட்டா இருந்தாலும் ப்ரோ, லைவ் மார்க்கெட்டா இருக்குது அப்படின்னா கூட நம்மளுக்கு தெளிவா தெரியும். டெலீட் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். லைவ் மார்க்கெட்டா இருக்குன்னா கூட இந்த இடத்துல ஒரு ஹை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு லோ கொடுக்கும்ல, ஃபுல்லா இது பியரிஷ் கேண்டில், ஸோ கீழே தான் போகுது. இந்த கேண்டில் பியரிஷ் கேண்டில் க்ளோஸ் வைக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதான் ஒரு ஹை, இந்த ஹை தான் எம்எஸ்எஸ் அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதை வந்து அடுத்த கேண்டிலே பாடி க்ளோஸ் பண்ணுதா இல்ல அதுக்கு அடுத்த கேண்டில் பாடி க்ளோஸ் பண்ணுதாங்கிறத லைவ் மார்க்கெட்ல நம்ம பார்க்கணும். எது பாடி க்ளோஸ் பண்ணாலும் நம்மளுக்கு தேவை ஒரு எஃப்இஜி ஆர் பிரேக்கர், நம்ம என்ட்ரி பார்த்துட்டு போயிடலாம் ஈஸியா. மோஸ்ட்லி இப்போதைக்கு எஃப்இஜி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ அந்த டிஸ்பிளேஸ்மென்ட்னா என்ன சொன்னீங்க? டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு எஃப்இஜிக்கு ஒரு டிஃபரன்ஸ் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? எஃப்இஜி டிஸ்பிளே ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ லைவ் மார்க்கெட்ல எஃப்இஜி ஃபார்ம் ஆகுதுல, எஃப்இஜி வந்து 3 கேண்டில் நடுவில் பார்ப்போம். ஆனா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ரெண்டாவது கேண்டில் வந்து வேகமா அந்த எஃப்இஜி கொடுக்குது இல்ல, அந்த இடத்த நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுவோம். எஃப்இஜி பாக்குறோம் அப்படின்னா இந்த கேண்டிலோட ஹை இந்த கேண்டிலோட லோ பார்ப்போம். இந்த தேர்ட் கேண்டில் நம்ம ஃபார்ம் ஆகல, ஃபார்ம் ஆகாதப்ப அது பேர் எஃப்இஜி கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதுக்காக நம்ம இதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, அந்த மொமெண்டம் தான் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், அவ்வளவுதான்.
ஓகே ஓகே ப்ரோ. அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் நடந்தா மறுபடியும் ஸ்டாப் பண்ண நடக்காதுங்களா? வாய்ப்பு இல்ல ப்ரோ. இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் நடந்து இங்க ஒரு எஸ்எம்டி இருந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் நடக்காது. மேபி 50% நம்ம 50% வைக்கிறோம். பட் அந்த சிஎஸ்டில 50% வைக்கிறோம். மேபி அந்த ஆர்டர் பிளாக் தொட்டுட்டு கூட மார்க்கெட் மேல போலாம். ஆனா நம்மளுக்கு இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண நடக்காது. கீழே வந்து லோவ ஸ்டாப் பண்ணிட்டு பண்ண மாட்டான். ஓகே ப்ரோ. மோஸ்ட்லி ஆர்டர் பிளாக் கூட வர மாட்டான் ப்ரோ இந்த இடத்துலலாம். இங்க கூட இங்க ஆர்டர் பிளாக் வரைக்கும் வரணும். இல்ல ஆர்டர் பிளாக்லாம் வரல. பீச்சோட போயிரும். டவுட் இருந்தா கேட்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஹோம்வொர்க் பண்றான். டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பா கேட்கறேன். இதுவரைக்கும் நீங்க சொன்னது ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே நன்றி ப்ரோ. நன்றி. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ். பை. தேங்க்யூ. ஓகே பை ப்ரோ.